சரவணாலயத்தின் முன்னால் ஒரு வழியாக ஸ்கூட்டரை கொண்டு வந்து விக்ரம் நிறுத்தினான். அங்கு வந்து சேர்வதற்குள் எத்தனை குலுக்கல்கள்! கல்சட்டியில் ஊறப்போட்ட மாங்காய் ஊறுகாயை வெயிலில் வைக்கும் முன் அம்மா குலுக்குவாளே, அதே போல அவளை போட்டு குலுக்கி தள்ளி கொண்டு வந்து இறக்கிவிட்டான் விக்ரம். ஸ்கூட்டர் வாங்கிய 2 மாதத்திற்குள் இந்த பயணத்தினால் அவள் உடலில் உள்ள ஒவ்வொரு தசையும் வலித்தது, எலும்புகள் அலறின. உன்னை கொண்டு இங்க விட்டுட்டு நான் என் ஆபீஸுக்கு போறதுக்குள்ள தினம் கொஞ்சம் தாமதமாகுது. அந்த மேனேஜர் எரிஞ்சு விழறான், முணுமுணுத்தான் விக்ரம். உட்காரும் இடத்திற்கு பின்னால் இருந்த கம்பியை இறுக பிடித்து கொண்டு வந்ததில் அவள் கை சிவந்து வலித்தது. ஒரு பக்கமாக தலையை திருப்பிக் கொண்டு அவன் பேச வந்ததை உற்று கேட்க முயன்றதினால் அவள் கழுத்தும் வலித்தது. அவனது முணுமுணுப்பை கேட்டு இப்போது நெஞ்சு வலித்தது. பேசாமல் வழக்கம் போல பஸ்ஸில் கூட்டத்திற்குள் மூச்சை பிடித்து கொண்டு வந்திருக்கலாம். 4 ஆண்டுகளாக அவள் அந்த அலுவலகத்திற்கு பஸ்ஸில் தான் வந்து கொண்டு இருந்தாள். கல்யாணம் ஆகும் முன் அடையாறில் இருந்து அங்கு வந்து கொண்டிருந்தாள். இப்பொழுது கொஞ்சம் முன்னேறி மந்தைவெளியிலிருந்து வந்து கொண்டிருந்தாள். பயணம் செய்ய வேண்டிய தூரத்தில் தான் அவள் முன்னேறி இருந்தாள். வாழ்க்கையில் சூர்யாவுக்கு ஸ்கூட்டர் பின்னால் சவாரி செய்வது புதிய அனுபவம் இல்லை. பஸ் தவறிவிட்ட பொழுது எத்தனையோ முறை அவள் அண்ணன் சுகுமாரின் ஸ்கூட்டர் பின்னால் அதே அலுவலகத்திற்கு வந்திருக்கிறாள். தலைப்பு காற்றில் பறக்காது, மேல்புடவை சரியாது, சீராக இழுத்து சொருகிக் கொண்டு, தோளின் மீது பையை போட்டுக்கொண்டு, மடி மீது குடையை வைத்தபடி பொம்மை போல் ஒரு கையை மெல்ல அண்ணன் தோளில் வைத்துக்கொண்டு, இன்னொரு கையால் பின்னால் இருந்த இரும்பு கம்பியை பிடித்துக்கொண்டு பயணம் செய்த அனுபவம் அதிகம் இருந்தது. சுகுமாரன் ஜாக்கிரதையாக வண்டியை ஓட்டுவது வழக்கம். அவள் கணவன் விக்ரமை போல் வெறிபிடித்த வேகத்தில் ஓட்ட மாட்டார். தெருவில் இருக்கும் குண்டு குழிகளை பார்த்து பின்னால் இருப்பவளை மறக்காது கருத்துடன் கவனமாக கூடிய மட்டும் மெல்லவே ஓட்டுவார். அண்ணனுக்கு மனைவி, 2 குழந்தைகள் இருந்தனர். அதனால் ஏற்பட்ட பொறுப்புணர்ச்சி, மேலும் 10 ஆண்டுக்கு மேல் ஸ்கூட்டரில் பயணம் செய்த அனுபவம். அவள் கணவன் விக்ரமுக்கு அந்த வாகனம் கைக்கு கிடைத்து கொஞ்சம் காலம்தானே ஆகிறது. அதற்கு முன்னால் அவன் சாதாரண சைக்கிளைத்தானே பயன்படுத்தினான். வேலை உயர்வு காரணமாக அம்பத்தூர் தொழில்பேட்டையில் இருந்த தொழிற்சாலை அலுவலகத்திற்கு மாற்றப்பட்டான். மாமனார் ஸ்கூட்டர் வாங்கி தரும் வரை காத்திருக்க முடியவில்லை. அம்மாவை கேட்டு வற்புறுத்தி கடனாக தொகை வாங்கி அந்த வாகனத்தை வாங்கினான். வழிநெடுகிலும் விக்ரம் உரத்த குரலில் பேசிக் கொண்டு வந்தான். சாலையில் ஓடிக்கொண்டிருந்த மற்ற வாகனங்கள் எழுப்பிய ஓசையில், ஸ்கூட்டர் எழுப்பிய சத்தத்தில், விற்றென முகத்தில் மோதி தலைமுடியை புரட்டி கொடுத்த காற்றின் ஓசையில் அவளுக்கு சில வார்த்தைகள் தான் கேட்டன. ஆனாலும் என்ன சொல்கிறான் என்பதை புரிந்து கொண்டு விட்டாள். உங்க அப்பா ஸ்கூட்டர் வாங்கி தரதா சொன்னாரே, என்னாச்சு? சில நாளாக அவன் திரும்ப திரும்ப அவளை கேட்கும் கேள்விதான் அது. வேலை முடிந்ததும் வீட்டுக்குள் நுழைந்தவுடன் மாமியார், மாமனார், நாத்தி, மைத்துனர் 4 பேரிடம் இருந்தும் 4 விதமாக எழுந்த வார்த்தைகளின் ஒட்டுமொத்த உருவம்தான் அந்த கேள்வி. கல்யாணம் ஆன 3வது மாசமே வாங்கி தரதா சக்கரையா பேசினார் சம்பந்தி. 6 மாசமாக போகுது, சத்தத்தையே காணுமே. வேலையில் இருந்து வந்ததும் வராததுமாக மாமியார் காஃபி டம்ளரை சாப்பாட்டு மேஜை மீது வைத்துவிட்டு சூடான வார்த்தைகளையும் பரிமாறினாள். முதலில் மௌனமாக தாயை பார்த்து விக்ரம் முறுவலிப்பது வழக்கம். நாட்கள் செல்ல செல்ல அம்மாவின் வார்த்தைகளும் சூடும் ஏற அவன் முகத்தில் முறுவல் மறைந்து கடுமை பரவியது. இன்னுமா உன் மாமனார் ஸ்கூட்டர் வாங்கி தராரு? தங்கை இடித்து காட்டினால் போதும், அவன் முகம் சுருங்கி போகும். அருகில் களைப்புடன் காஃபி பருக உட்காரும் மனைவியை கண்களால் வெட்டுவான். அண்ணனின் மாமனார் ஸ்கூட்டர் விற்பனை கம்பெனி ஒண்ணு திறக்க போறாராம். போனி நம்ம அண்ணன் தானா. கையில் புத்தக அடுக்குடன் வியர்வை வடிய உள்ளே நுழையும் தம்பி குமாரின் கேலி பேச்சு அவன் காதுகளை சிவக்க செய்துவிடும். தம்பி குமார் அவனை விட வயதில் சிறியவன். பார்மசி தேர்வுக்கு படித்துக் கொண்டிருந்த கல்லூரி மாணவன். ஆனால் பேச்சில் தமையனை மிஞ்சியவன். தம்பிக்கு பதிலளிக்க தெரியாது கண்களால் மனைவியை சுடுவான். உன் மாமனாருக்கு 4 முறை கடிதம் எழுதிட்டேன், பதிலையே காணும். ஆசாமி பெரிய ஆள்தான். மாமனார் சிவபாதம் தொடுக்கும் கணை. 1000 போய் சொல்லி ஒரு தாலியை கட்டுன்னு சொல்லுவாங்க. ஸ்கூட்டர் வாங்கி தரேன்னு சொன்னது போய். இன்னும் 999 பொய்கள் அண்ணன் மாமனார் வீட்டுல இருந்து சீதனமா வரப்போகுது. தங்கை ரேவதி உரத்த குரலில் கூறிவிட்டு உள்ளே ஓடி விடுவாள். 4 பக்கமும் வந்து விழுந்த சொல் அம்புகளுடன் கணவன் கண்களின் ஈட்டி பார்வையின் தாக்குதலையும் காஃபியுடன் விழுங்கிவிட்டு அமைதியாக அவள் எழுந்து குளியல் அறைக்குள் புகுவாள். அலுவலகத்தில் இருந்து அவள் திரும்பியதும் கட்டாயம் குளித்து வேறு உடுத்தி கொண்டு இரவு சமையலுக்கு தனக்கு உதவ வேண்டும் என்பது மாமியாரின் கட்டளை. அதற்கு பின் அந்த வீட்டில் முள் போல் முள்மேல் இருப்பது போன்ற உறுத்தலுடன் நத்தையாக நகரும் ஒவ்வொரு வினாடியும்
தள்ளி முடிப்பதற்குள் சீக்கிரம் விடியாதா? விடிந்ததும் அலுவலகத்திற்கு கிளம்ப மாட்டோமா என்று உள்ளம் அலரும். அவளும் எப்படியோ அந்த வீட்டில் மருமகளாக 6 மாதங்களை நகர்த்தி விட்டாளே. அதிசயத்திலும் அதிசயம் இது. நெற்றி மீது புரண்டு கண்களை மறைத்த கூந்தலை ஒதுக்கிக் கொண்டு அவள் தயங்கியபடி நின்றாள். ஓங்கி உதைத்து வண்டியை மறுபடியும் கிளப்பிய விக்ரம் அவள் பக்கம் எரிச்சலோடு ஒரு முறை திரும்பி பார்த்தான். நான் சொல்லிட்டு வந்தது நினைவு இருக்கட்டும். எதுக்கும் உங்க அப்பாவை தொலைபேசியில கூப்பிட்டு பேசிடு. அதுக்கும் முடியாட்டி நாம 2 பேரும் இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்க வீட்டுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வந்துடலாம். திக்கென்ற உணர்வுடன் அவள் திரும்பினாள். சரவணாலயத்தின் 6வது தளத்தில் அவளது அலுவலகம் இருந்தது. லிப்டுக்காக காத்து கொண்டு இருந்தவர்கள் முன் கண்கலங்கி கொண்டு நிற்க அவளுக்கு வெட்கமாக இருந்தது. மிகவும் சிரமப்பட்டு தன் உணர்வுகளை அடக்கிக் கொண்டு அந்த கூட்டத்திற்குள் வந்தாள். சரவணாலயம் என்ற கட்டடம் அதே பெயரை கொண்ட கண்ணாடி தொழிற்சாலை ஒன்றிற்கு சொந்தமாக இருந்தது. தொழிற்சாலை கிண்டி தொழிற்பேட்டையில் இருந்தது. நிறுவனத்தின் மொத்த வியாபார கடை சரவணாலயத்தின் கீழ்த்தளத்திலும் அலுவலகம் 6வது மாடியிலும் இருந்தன. மற்ற தளங்களில் இருந்த அறைகளை வேறு பல அலுவலகங்கள் வாடகைக்கு எடுத்து இருந்தன. அதனால் காலை மாலை 2 வேளைகளிலும் லிப்டிற்கு காத்திருக்கும் கூட்டம் அதிகம். அவள் பொறுமையாக காத்து கொண்டு இருந்தாள். அன்று அவளுக்கு இருந்த மனநிலையில் மேலே இருந்து மறுபடி கீழே லிப்ட் வருவதற்கு ஒரு யுகமாகிவிட்டது போன்ற மலைப்பு ஏற்பட்டது. அவளது அலுவலகத்தில் 2 அறைகள் இருந்தன. நீளமாக இருந்த பெரிய அறையில் அவள் மற்ற ஊழியர்களுடன் வேலை பார்த்தாள். அதை ஒட்டி இருந்த குளிர்சாதனம் கொண்ட சிறிய அறையை மேனேஜிங் டைரக்டர் உபயோகித்தார். வாரத்திற்கு ஒரு முறை மட்டுமே அவர் தொழிற்சாலையில் இருந்து அங்கு வந்து மேற்பார்வை செய்வார். ஒரு பகல் பொழுது தங்குவதே அபூர்வம். மீதி நாளில் தலைமை கணக்கர் அவர்கள் எல்லோருக்கும் மேலதிகாரியாக செயல்பட்டார். அவளை சேர்த்து அங்கே 5 பேர் வேலை பார்த்து வந்தனர். தலைமை கணக்கர் சஞ்சீவிக்கு உதவியாக சேகர் என்ற இளைஞர் இருந்தார். தொலைபேசியை இயக்கவும் வருகிறவர்களை கவனித்து பதில் அளிக்கவும் அறையின் முன்னால் தொலைபேசி தொகுப்பு பெட்டி அருகே செல்வி இருந்தாள். தட்டெழுத்து சுருக்கெழுத்து பணியில் ஈடுபட விமலா அதற்கு அடுத்த மேஜை அருகே உட்கார்ந்து இருந்தாள். தலைமை கணக்கருக்கு மற்றொரு உதவியாளராக சூர்யா பணிபுரிந்தாள். அவளது இருக்கை பின்பக்கத்து ஜன்னல் அருகே சுவர் ஓரமாக தனியான இடத்தில் அமைந்திருந்தது. வேலை நேரத்தில் அறைக்குள் பரவலாக இருந்த அவர்கள் அதிகம் ஒருவரோடு ஒருவர் பேச முடியாது இருந்தது. பகல் உணவு நேரத்தின் போது ஆண்கள் இருவரும் கீழே சென்று விடுவார்கள். தலைமை கணக்கர் பாந்தியன் சாலையில் கொஞ்ச தூரம் காலார நடந்து விட்டு வருவது வழக்கம். சேகர் கீழே நடைபாதையில் நின்று கொண்டு நிம்மதியாக சிகரெட்டை புகைப்பான். பெண்கள் மூவரும் அலுவலகத்திற்குள் உட்கார்ந்து சாப்பிடுவார்கள். தாங்கள் கொண்டு வந்த உணவை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டு அத்துடன் வீட்டு விவகாரங்களையும் மகிழ்ச்சியுடன் பரிமாறிக்கொள்வது வழக்கம். அன்று சூர்யாவுக்கு மற்ற இருவருடன் கலகலப்பாக பேச முடியவில்லை. மூவரும் உணவு பொட்டலங்களை அவிழ்த்து மேஜை மீது பரப்பினர். செல்விக்கு சில தினங்களுக்கு முன்னர் தான் திருமணம் நடந்தது. கழுத்தில் படிந்து கிடந்த மஞ்சள் சரட்டை போலவே அவளது மன வாழ்க்கை இன்னமும் புதியதாக பல இன்பமான எதிர்பார்ப்புகளுடன் நிறைந்து இருந்தது. உற்சாகமாக அவள் பேசிக் கொண்டிருந்தாள். நானும் என் கணவரும் போன வாரம் தான் தனியா குடுத்தனம் செய்ய தொடங்கணும். என் மாமியார் தான் வீடு பார்த்து சாமான்கள்லாம் வாங்கி போட்டு உதவுனாங்க. அவங்களுக்கு அப்படிப்பட்ட கொள்கை. சிறகு முளைச்ச குஞ்சுகள் தனியே பறக்கணும், தாயோட காலடியை சுத்திக்கிட்டு இருக்கக்கூடாதுங்கிறது அவங்க கருத்து. எனக்கு மாமியார் மாமனார் கூடவே இருக்கணும்னு ஆசையா இருந்தது. ஆனா அவங்க ஒப்புக்கல. தனியா நாங்க வாழ தொடங்கினாதான் பொறுப்புணர்ச்சி ஏற்படும்னு எங்களை கூட வச்சுக்க மறுத்துட்டாங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமைகள்ல எங்க வீட்டுக்கு அவங்க வராங்க. அன்னைக்கு முழுவதும் எங்க வீடு திமிலோகப்படும். கலகலவென்று சிரித்தாள். என் மாமியார் தன் மகனை பிரிஞ்சு வாழ பிரியப்படல. கல்யாணமான புதுசுல நான் கொஞ்ச நாள் கூட்டு குடுத்தனத்துல வாய மூடிட்டு இருந்தேன். பிறகு மெல்ல என் கணவர்கிட்ட பேசி அவரை அங்கிருந்து கிளப்பின் வந்துட்டேன். சிரித்தாள் விமலா. அவளுக்கு திருமணமாகி 3 ஆண்டு ஆகிவிட்டது. சூர்யாவுக்கு தன் மன வாழ்க்கையை பற்றி பெருமை பேசிக்கொள்ள வாயிருக்கவில்லை. திருமணமாகி தேன் நிலவை முடித்துக் கொண்டு புக்ககம் திரும்பிய முதல் நாளே அவள் மாமியார் அவளிடம் கண்டிப்பாக சொல்லிவிட்டாள். உங்க வீட்டுல உன் அண்ணன் செஞ்சதை போல இங்க விக்ரம் எங்களை விட்டுட்டு உன்னோட தனி குடுத்தனம் செய்ய முடியாது, தெரிஞ்சுக்கோ. அவன் வீட்டுக்கு மூத்த பிள்ளை. தங்கச்சி கல்யாணத்துக்கு இருக்கா. தம்பியோட படிப்பு இன்னும் முடியல. வேலையிலிருந்து ஓய்வடைஞ்சிருக்கா. அப்பாவோட சம்பாத்தியத்துல மட்டும் குடும்பம் நடத்த முடியாது. அதனால கூட்டு குடுத்தனமா எல்லாரும் இருந்தாகணும். ஏதாவது சொல்லி உன் புருஷன் மனதை குழப்பிடாத. முதலிலேயே தன் அதிகாரத்தின் ஆழத்தை வெளிப்படையாக காட்டிவிட்டாள் அவள் மாமியார். சூர்யா அன்று புறப்பட்ட அவசரத்தில் கணவனுக்கு சப்பாத்தியும் குருமாவும் கட்டி கொடுத்து விட்டு தன் பங்குக்கு கொஞ்சம் சாம்பார் சோற்றை கலந்து எடுத்துக்கொண்டு வந்திருந்தாள்.
விமலா தன் பொட்டலத்தை நன்றாக பிரித்து பார்த்துவிட்டு உரக்க சிரித்தாள். வீட்டு வேலையில கூட நாங்க பங்கு போட்டுக்கிறோம். இன்னைக்கு என் கணவர் டிஃபன் கட்டி வைக்க வேண்டிய முறை. என் பொட்டலத்துல பூரிய வச்சுட்டு தாம் பொட்டலத்துல மசாலா கிழங்கு கட்டி எடுத்துட்டு போயிருக்கிறார். மகிழ்ச்சியுடன் சிரித்தாள். தவறுகளை கூட வேடிக்கையாக எடுத்துக்கொண்டு சிரிக்க முடியும் அளவு அவர்களிடையே இனிமையான நெருக்க உணர்வு. அவள் காதலித்து கல்யாணம் செய்து கொண்டவள். அதனால்தான் ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டு நெருங்கி இணைந்து வாழ்கிறார்களோ. சாம்பார் சோற்றை சிறிது எடுத்து வாயில் போட்டுக்கொண்டே சிந்தனையுடன் செல்வியை ஏக்கமாக பார்த்தாள் சூர்யா. சாப்பாட்டை அலைந்து கொண்டே விமலா பேசினாள். ஆரம்பத்துல வீட்டு வேலைகளை 2 பேரும் பங்கிட்டுக்கணும்னு எங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இருந்தது. ஆனா என் கணவர் வேலைக்கு தினமும் வெகு தூரம் போயிட்டு வர வேண்டியிருக்கு. வேலையும் ரொம்ப கடினமானதா இருக்கு. ரொம்ப களைப்போட வீடு திரும்புறார். எனக்கு அவரை பார்க்கவே பரிதாபமா இருக்கு. அதனால இப்போல்லாம் நானே வீட்டு வேலை முழுசையும் கவனிச்சுக்கிறேன். வந்ததும் அவரை கொஞ்சம் ஓய்வு எடுக்க சொல்லி வற்புறுத்துவேன். ஆனா எனக்கு ஒரு தலைவலி காய்ச்சல்னு வந்தா அவர் உருகி போயிடுவார். அடுப்புகிட்ட போகவே விட மாட்டார். பச்சை குழந்தை போல கபடமே இல்லாத மனசு அவருக்கு. மிகவும் பெருமையோடு சொன்னாள். விமலாவுக்கு பெற்றோர்கள் ஏற்பாடு செய்த திருமணம். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு எத்தனை அன்பாக ஒற்றுமையாக வாழ்கிறார்கள். சூர்யாவின் கல்யாணமும் பெற்றோர்கள் பார்த்துத்தானே செய்து வைத்தது. அவளுக்கும் அவள் கணவருக்கும் இடையே இந்த குறுகிய காலத்திற்குள் ஒரு பெரும் சுவர் எழும்பிக் கொண்டு போகிறதே ஏன்? ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாதது ஏன்? நெஞ்சை அழுத்திய துன்ப உணர்வை சகிக்க முடியாது வேதனை பெருமூச்செறிந்தாள் அவள். நீ இன்னமும் கூட்டு கொடுத்துனதெல்லாம் இருக்க, உன் சங்கதி என்ன? ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறியே. செல்வி அவளை கேலி செய்தாள். போலியாக புன்முறுவலித்தாள் சூர்யா. அவர்களிடம் உண்மை நிலையை எப்படி சொல்ல முடியும்? அவமான உணர்வில் தனக்குள் குன்றி போனாள். 6 மாசம் தானே ஆகுது. அதுக்குள்ள சொல்றதுக்கு அதிகம் ஒண்ணும் இல்ல. எந்த விதமான ஆர்ப்பாட்டங்களும் இல்லாம வாழ்க்கை ரொம்ப சாதாரணமா போயிட்டு இருக்கு. அவ்வளவுதான். மழுப்பி விட்டு கையை கழுவ எழுந்து வெளியே சென்றாள். சாப்பாட்டிற்கு பின்னர் மற்ற 2 பெண்களும் சிறிது நேரம் அங்கே இருந்த அங்காடி ஒன்றிற்கு போய் சுற்றி பார்த்து வர கிளம்பினார்கள். யாரும் இல்லாத அந்த சமயத்தை சூர்யா பயன்படுத்தி கொள்ள விரும்பினாள். கொஞ்சம் தொலைபேசியை பயன்படுத்த விரும்புறேன். குழைவாக செல்வியிடம் அனுமதி கேட்டாள். கணவனோட பேசணுமாக்கும். தாராளமா பேசிக்கோ. நாங்க இடைஞ்சலா இங்க இருக்க மாட்டோம். கணக்கர் மேஜர் தொலைபேசியில தொடர்பு கொடுத்திருக்கிறேன், அங்க போ. வேடிக்கையாக சொல்லிவிட்டு வெளியேறினாள். சூர்யாவின் பிறந்த வீட்டில் தொலைபேசி போன்ற வசதிகள் கிடையாது. ஓய்வடைந்து வீட்டில் தங்கிவிட்ட அவள் தந்தைக்கு வந்த பென்ஷன் மிகவும் சொற்பம். அடுத்த மகள் வேலைக்கு போக தொடங்கியிருந்தாள். அவளது சம்பாத்தியத்தையும் மகன் கொடுத்த கொஞ்ச தொகையையும் வைத்துக்கொண்டு அம்மா பற்றாக்குறை பட்ஜெட்டில் குடும்பம் நடத்தி கொண்டிருந்தாள். சூர்யாவுக்கு பின் படிக்கட்டுகள் போல 3 பெண்கள் கல்யாணத்துக்கு இருந்தார்கள். கடைக்குட்டி பையன் ஹைஸ்கூல் வகுப்பில் இருந்தான். 3வது வீட்டில் தொலைபேசி இருந்தது. எப்பொழுதேனும் அவசரம் என்றால் 3வது வீட்டுக்கார அம்மா முகத்தை கடுத்து கொண்டு அவர்கள் வீட்டுக்கு தொலைபேசி செய்தியை சொல்லி அனுப்புவாள். அந்த வீட்டு எண்களை மெல்ல சுழற்றினாள். மறுபக்கத்தில் வீட்டுக்கார அம்மாவின் எரிச்சலான குரல் கேட்டது. பகல் வேளையில சிறிது நேரம் படுக்க போனப்ப யார் இந்த கரடி என்று அவளுக்கு கோபம். நான் தான் சூரி பேசுறேன், சுகமா இருக்கீங்களா அம்மா? முதலில் 3வது வீட்டுக்கார அம்மாவின் நலனை விசாரித்தாள். சுகந்தான், நீயும் சுகந்தான? கல்யாணமாகி 6 மாசம் ஆறுதே, ஏதாவது? கோபத்தை மறந்து வம்பு விசாரித்தாள் வீட்டுக்காரி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இன்னும் 2 வருஷத்துக்கு குழந்தை குட்டின்னு மூச்சு விட முடியாது. அப்பாட்ட பேசணும், கூப்பிட்டு அனுப்புறீங்களா? சிரமத்துக்கு மன்னிக்கணும், குழைந்தாள். கொஞ்சம் இரு. ஸ்கூட்டர் பண விஷயமா அப்பாட்ட எப்படி பேசுறது? நெஞ்சு படபடக்க கவலையுடன் மனதிற்குள் ஒத்திகை செய்து கொண்டு நின்றாள். அப்பாவுக்கு பதில் அம்மாதான் மூச்சிறைக்க ஓடி வந்து பேசினாள். என்ன சங்கதி? போன்ல யாராவது கூப்பிட்டா கூட திகிலா இருக்கு. பொரிந்து கொட்டினாள். நான் தான் சூர்யா பேசுறேன். அப்பா வீட்டுல இல்லையா? அப்பா 1 வாரமா வீட்டோட அசையாம கட்டில கிடக்கார். அப்பாக்கு என்ன? பதட்டமாக கேட்டாள் சூர்யா. எல்லாம் நம்ம போராத வேலை. உங்க அப்பாவுக்கு சக்கரை நோய் இருக்கு இல்லையா? உடம்ப கவனிச்சுக்கிறதே இல்ல. சக்கரை ஏறி போயிருக்கு. அத்தோட தோட்டத்துல ஒரு கல்லுல காலை இடறி நகம் பேர்ந்து சீழ் பிடிச்சு போச்சு. இப்போ காலே வீங்கி போச்சு. ஊசிக்கும் மருந்துக்குமே பணம் தண்ணியா செலவாயிட்டுது. சின்னவனுக்கு புத்தகம் வாங்க முடியாம திண்டாடிட்டேன். இதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. ஒரு கார்டு போட்டுக்க கூடாதா? எனக்கு கூட வெளியில போக நேரம் இருந்தா தானே. உன் தங்கச்சிக்கு 2 நாளா காய்ச்சல். மருந்து ஒத்துக்காம உடம்பெல்லாம் பொறி பொறியா வாரி கொட்டிருச்சு. அம்மா சே, அலர்ஜின்னு டாக்டர் சொன்னார். ஒரு சமயம் மஞ்சள் காமாலையா இருக்கலாம். நாங்க ஞாயிற்றுக்கிழமை அங்க வரதா இருந்தோம். இத கேட்டா எங்க மாமியார் பயப்படுவாங்க. எங்க 2 பேரையும் நம்ம வீட்டுக்கு வரவிட மாட்டாங்க.
சாதாரண காய்ச்சல் தான், நீங்க வரலாம் வாங்கோ. அம்மா அன்புடன் அழைத்தாள். சூர்யாவுக்கு துக்கம் நெஞ்சை அடைத்தது. பாவம் அம்மா. அந்த சிரமமான சூழ்நிலையிலும் மகளையும் மருமகனையும் பிறந்த வீட்டுக்கு அழைத்து சீராட்ட விரும்புகிறாள். உண்மையான காரணத்தை சொன்னால் அதிர்ந்து போயிடுவாளே. வைத்தியம் செய்து கொள்ள கூட பணம் தட்டுப்பட்டு கொண்டிருக்கும் நிலையில் அப்பா ஸ்கூட்டருக்கான 8000 ரூபாயை எப்படி கொடுக்க போகிறார்? ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் இருவரும் அடையாருக்கு போகக்கூடாது. விக்ரமிடம் ஏதாவது சொல்லி தடுத்து விட வேண்டும். தங்கைக்கு காமாலை காய்ச்சல் கடுமையாக கண்டிருக்கிறது என்றால், அவள் மாமியாருக்கு நோய்கள் என்றாலே கிளி. எங்கே தன்னை வந்து ஒட்டி கொண்டு விடுமோ என்று அஞ்சி அவர்களை கொஞ்ச காலம் அடையாறு பக்கமே போக விட மாட்டாள். ஸ்கூட்டர் பணத்தை பற்றிய விவகாரத்தை ஒத்திவைக்க இதுதான் சரியான வழி. அப்பாவின் உடம்பை கவனிச்சுக்க சொல்லுங்க, தங்கச்சியையும் பாத்துக்குங்க. நாங்க இன்னொரு சமயம் வரோம், முன்னாடியே தெரிவிச்சுட்டு தான் வருவோம். தொலைபேசியை கீழே வைத்தாள். இப்போ அப்பா கொடுக்க வேண்டிய பண விவகாரத்தை ஒத்தி போட வைக்க முடியும். அவ மாமியார் மூட்டை பூச்சியாச்சே, 2 நாள் சும்மா இருப்பா, அப்புறம் கடிக்க ஆரம்பிச்சிருவாளே. யோசனையுடன் ஜன்னல் வழியே தெரிந்த கூவத்தை பார்த்து கொண்டு நின்றாள். மந்தை வெளியில் புதிதாக உருவாகி இருந்த குடியிருப்பு பகுதியில் அவர்கள் வசித்தனர். வாடகையை விக்ரம் வேலை பார்த்த நிறுவனம் கொடுத்தது. அதனால் கங்காவுக்கு அதை பற்றி கவலை இருக்கவில்லை. ஆனால் அவள் நினைத்தபடி மகளின் கல்யாணத்திற்கு வேகமாக பணத்தை சேமிக்க இயலவில்லை. அவள் கணவன் சிவபாதம் வெறும் ஊதாரி. சம்பாதித்த காலத்தில் குதிரைவாலில் சேமிப்பை விட்டுவிட்டு ஓய்வு காலத்தில் கிடைத்த சொற்ப தொகையை மனைவி கொடுத்துவிட்டு எதற்கும் அவள் கையை எதிர்பார்த்து கொண்டு இருந்தவர். மாம்பழம் போய் ஒரு சிநேகிதரை பார்க்கணும், ஒரு 5 ரூபா இருந்தா எடுத்துவே. வெறுங்கையோட அங்க போக முடியாது. அவங்க குழந்தைகளுக்கு ஏதாச்சும் மிட்டாய் வாங்கிக்கிட்டு. அவர் முடிக்கும் முன் கங்கா கோபத்தில் வெடிப்பாள். ஊருக்கெல்லாம் மிட்டாய் வாங்கி வழங்க இங்க கொட்டி வச்சிருக்கல, மாம்பழம் எல்லாம் போக வேணாம். கால் பரபரத்தா நாகேஸ்வரா பார்க் வரைக்கும் கொஞ்சம் நடந்துட்டு வாங்க, உடம்புக்கு நல்லது. மனிதன் அடங்கி போய் விடுவார். சின்ன வயதிலே அவளை அவர் மம்பரமாக ஆட்டி வைத்தார். வயது காலத்தில் அவளிடம் அடங்கி கிடந்தார். அப்படி அவர் வாழ்க்கை திசை மாறிவிட்டது. ஆனாலும் வாய் அரட்டலுக்கு மட்டும் அவரிடம் குறைவில்லை. வீட்டுக்கு நான் இன்னமும் தலைவன் என்கிற ரீதியில் ஏதாவது சொல்லி மனைவியை தவிர மற்றவர்களை அதட்டாவிட்டால் அவருக்கு பொழுதே போகாது. அந்த வீட்டில் தற்சமயம் ஏமாந்தவள் சூர்யாதான். மாலை வேளைகளில் அவள் தன் கணவனுக்காக காத்திராது பஸ் பிடித்து நேரே வீட்டுக்கு முன்னதாக திரும்பி விடுகிறது வழக்கம். அன்று மாலை அவள் உள்ளே வந்து மெல்ல செருப்புகளை நடையில் கழற்றி வைத்துவிட்டு மெல்ல நகர்ந்தாள். உன் அப்பாவோட பேசினியா? மாமனார் அதட்டல் போட்டார். நெஞ்சு துணுக்குற்று அவள் அப்படியே நின்று விட்டாள். உள்ள காரியமாக இருந்த கங்கா அவசரமாக வெளிப்பட்டாள். மறந்துட்டேன்னு சாக்கு சொன்னா யார் விட போறாங்க? ஞாயிற்றுக்கிழமை இவளோட விக்ரம் அடையாறு வரைக்கும் போயிட்டு நேரா கேட்டுட்டு வர்றதுதான் நல்லதுன்னு ஏற்கனவே அவங்கிட்ட சொல்லியிருக்கேன். சூர்யா அதிர்ந்து போனாள். அடையாறு போய் மாமனாரை பார்க்க வேண்டும் என்றது அவன் எடுத்த முடிவு அல்ல. அவளுடைய மாமியாரின் கட்டளை. மாமனார் கூட ஒத்து பாடுகிறார், அவ்வளவுதான். எச்சிலை விழுங்கிக் கொண்டாள். அந்த வீடு அவளது கணவனின் நிறுவனம் அவர்களுக்கு தந்த உபயம். ஆனாலும் அவளுக்கு அதில் ஒரு பிடிப்பு இல்லாது எங்கேயோ ஒரு காட்டுக்குள் நுழைவது போன்ற அச்சம். வலக்காலை எடுத்து உள்ளே வைத்து அவள் வந்த நாளிலிருந்து அந்த வீட்டில் ஒரு அந்நிய பெண்ணாகவே தனித்து அவர்களிடம் இருந்து ஒதுங்கி நிற்பதை உணர்ந்தாள். அவர்களுடன் உறவாடி நெருங்கி பழக முயன்றாலும் அவர்கள் அவளை வேறுபட்டவளாக ஒதுக்கினார்கள். சாப்பிடும்போது அவர்கள் எல்லோரும் ஒன்றாக கூடி உட்கார்ந்து கொண்டார்கள். அவள் வேலைக்காரி போல் பரிமாறிவிட்டு பின்னர் தான் தனியே சாப்பிடுவாள். கையை கழுவிக்கொண்டு அவர்கள் எல்லோரும் முன்னறையில் வந்து உட்கார்ந்து என்னென்னவோ பேசி சிரித்தார்கள். அவள் சமையல் அறையை சீராக்கி தரையை கழுவி துடைத்துவிட்டு மறுநாள் சமையலுக்கு வேண்டியவற்றை எடுத்து முன்னதாக வைத்து எல்லா வேலையையும் முடித்து கொண்டு படுக்க வரும் முன் இரவு மணி 10 விடும். உண்ட களைப்பும் உழைத்த சோர்வும் தாங்காது விக்ரம் குரட்டை விட்டு கொண்டு இருப்பான். படுக்கை அறையின் தனிமையில் கூட அவளிடம் இதமாக 4 வார்த்தை பேச அவனுக்கு நேரம் இருந்தது இல்லை. குளியல் அறையில் நுழைய போனவளை கங்கா அதட்டி கூப்பிட்டாள். வீட்டுக்கு பெரியவர்னு மாமனார்ட்ட மதிப்பு கூட இல்லையா? அவர் கேட்ட கேள்விக்கே பதில் சொல்லாம உம்முன்னு மூஞ்சிய தூக்கி வச்சுட்டா என்ன அர்த்தம்? அவளது குரல் எதிர் வீட்டை எட்டியது. ஜன்னல் திரையை விலக்கி கொண்டு அங்கு ஒரு தலை தெரிந்தது. தங்கச்சிக்கு காமால காய்ச்சல், அதனால. ஐயோ, நீ நேர போய் பார்த்துட்டு வந்தியா? அது ஒட்டுவா ரொட்டியாச்சே. இல்ல அத்தை, அம்மா தொலைபேசியில தான் சொன்னாங்க. தங்கச்சி காமால காய்ச்சல் வந்து 10 நாளா படுத்திருக்கா. இப்போ அப்பாவுக்கும் லேசா காய்ச்சல் இருக்குன்னு சொன்னாங்க. பிச்சைக்குடியில சனீஸ்வரன் பூந்தா போல. இங்க அந்த நோயை வாங்கிட்டு வந்து பரப்பிடாத.
தலைக்கு தண்ணி ஊத்தி கொஞ்ச நாள் ஆனப்புறம் நீங்க 2 பேரும் அடையார் பக்கம் போலாம். இப்ப பேச தேவையில்லை. பயத்திலே கங்கா கூச்சலிட்டாள். நோய் என்றால் அப்படி ஒரு பீதி அவளுக்கு. குளித்துவிட்டு வேறு உடுத்தி கொண்டு கூந்தலை வாரி முடிக்க கண்ணாடி முன் நின்ற சூர்யாவுக்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை. காமாலை காய்ச்சல் என்றதும் அத்தை அலறி அடித்துக் கொண்டுட்டாங்களே. அம்ம நோயின்னு சொல்லியிருந்தா ரொம்பவும் பயந்திருப்பாங்க. 1 வருஷத்துக்கு அந்த பக்கமே போக விட்டுருக்க மாட்டாங்களே. அடடா, பொய்ய கொஞ்சம் மாத்தி அழுத்தமா சொல்லியிருக்கலாமே, தெரியாம போச்சே. தனக்குள்ளே சிரித்து கொண்டாள். கொஞ்ச நாள் அந்த ஸ்கூட்டர் பேச்சு வீட்டில் அடிபடவே இல்லை. அன்று மாதத்தின் முதல் வாரம் முழுவதும் அவள் எப்பொழுதும் அமைதியாக இருப்பாள். கோபம் வந்தாலும் கூச்சலிட்டு பேச மாட்டாள். பணம் பீரோவுக்குள் இருக்கும் வரை அவளிடம் பண்பு நிழலாடும். மாத கடைசியில் காய்கறிகள் கூட வாங்க காசு இல்லாது பணமுடை ஏற்படும் போதுதான் அவள் சுள்ளென்று எரிந்து விழுவாள். இளைய மகன் குமார் கங்காவின் செல்ல பிள்ளை. வாரத்திற்கு 2 ஆங்கில படமாவது பார்க்காவிட்டால் அவன் மண்டை வெடித்துவிடும். அவன் கேட்கும் முன் கங்கா டிக்கெட்டுக்கு பணத்தை எடுத்து டக்கென்று கொடுத்து விடுவாள். சூர்யா வீட்டில் இருந்த போது வாரம் தவறாமல் ஞாயிற்றுக்கிழமைகளில் தமிழ் படம் பார்க்க புறப்பட்டு விடுவாள். தங்கைகள் தோழிகள் என்று ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டு பஸ் பிடித்து தொலைதூரம் இருக்கும் தியேட்டர்களுக்கு கூட சலிக்காது போய் படம் பார்த்து விட்டு தான் திரும்புவாள். அப்படி ஒரு பைத்தியம். வாரம் முழுவதும் வேலை செய்யறா, போட்டும் குழந்தை. அவள் தாய் தாராளமாக அவளுக்கு அனுமதி வழங்கி விடுவது வழக்கம். கல்யாணமானதும் தேனிலவின் போதுதான் சேலத்தில் அவளும் அவள் கணவனும் நாளைக்கு ஒரு படம் என்ற விகிதத்தில் பார்த்து மகிழ்ந்தார்கள். புக்ககம் வந்த பின்னர் அவள் சினிமா ஆசையை கட்டோடு உதறிவிடும்படியாகி விட்டது. வீட்டுக்கு வந்த மருமகளிடம் கங்கா தன் நிபந்தனைகளை அவிழ்த்து விட்ட போது கூடவே அதையும் சொல்லிவிட்டாள். கூட்டாக நாம் எல்லாரும் வாழற வீடு இது. அதனால சினிமா டிராமான்னு புருஷனோட தனியா கிளம்பணும்னு அடிபடாத. எல்லாருக்கும் டிக்கெட் வாங்க கையில பணம் இருந்தா போவோம், இல்லாட்டி வீட்டுல விழுந்து கிடப்போம், புரியுதா என்று அதட்டினாள். அலுவலகத்தில் ஒரு நாள் உணவின் போது பேச்சு சினிமா பக்கம் திரும்பியது. நானும் என் கணவரும் நேத்து ஒருதலை ராகம் பார்த்துட்டு வந்தோம். டிக்கெட்டுக்கு, டிரைவினுக்கு, ஆட்டோவுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து 20 ரூபாய்க்கு மேல ஆயிடுத்து. நம்ம சம்பாத்தியத்துல வாரம் சினிமாவுக்கு போக கட்டுப்படி ஆகாது. இந்த பழக்கத்தை நிறுத்தணும்னு நினைச்சிட்டேன் சொல்லிவிட்டு சிரித்தாள் விமலா. வேலையின் நடுவே ஜன்னல் வழியே கூவமாற்றை பார்த்தபடி சட்டென்று தனக்குள்ளே சூர்யா கணக்கு போட்டு பார்த்து கொண்டாள். ஒரு நல்ல படத்தை பார்க்க அவள் ஆசைப்பட்டால் அவள் குடும்பத்தினருக்கும் சேர்த்து 6 உயர் வகுப்பு டிக்கெட்டுகள் வாங்க வேண்டும். மாமனாருக்கு முட்டி நோவு, அவருக்காக டாக்ஸி வைக்க வேண்டும். பிறகு திரும்பும் போது வழியில் எங்கேயாவது ஹோட்டலில் எல்லோருக்கும் காஃபி டிஃபன் வாங்கி கொடுத்து உபசரிக்க வேண்டும். மறுபடியும் மாமனாருக்கும் மற்றவர்களுக்கும் டாக்ஸி, எல்லா செலவும் சேர்த்தால் 3/4 நூற்றுக்கு மேல் ஓடிவிடும். செலவை நினைத்த போது அவளுக்கு அச்சமாகத்தான் இருந்தது. அந்த பயம் காரணமாக அவள் தன் ஆசையை தியாகம் செய்து வந்தாள். ஆனால் அவள் மைத்துனன் குமார் யாருக்காகவும் எதற்காகவும் தன் தேவைகளை துறக்க முன்வரவில்லை. நினைத்த போது அவன் மட்டும் தனியே படத்திற்கும் நாடகத்திற்கும் போய் வந்து கொண்டிருந்தான். அவனை தட்டி கேட்க அந்த வீட்டில் யாருக்கும் அதிகாரம் இருந்ததாக தெரியவில்லை. அப்படி ஒரு சலுகை அவனுக்கு அவன் தாயிடம். குமார் அன்று மாலை காட்சிக்கு கோமா படத்திற்கு 5 டிக்கெட்டுகள் மட்டுமே வாங்கியிருந்தான். நான் வரல, எனக்கு உடம்பு அசதியா இருக்கு. சிவபாதம் மறுத்துவிட்டு கொட்டாவி விட்டபடி கதவை சாத்தி கொண்டு விட்டார். அம்மா, மகள், இளைய மகன் மூவரும் டாக்ஸியிலும், சூர்யா, விக்ரம் இருவரும் ஸ்கூட்டரிலும் கிளம்பினார்கள். அங்கு டிக்கெட்டுகள் சேர்ந்தாற் போல ஒரே வரிசையில் கிடைக்கவில்லை. ஒரு வரிசையில் 3ம் இன்னொரு வரிசையில் 2ம் என்று பிரித்து கொடுக்கப்பட்டிருந்தன. தேனிலவுக்கு பிறகு இன்றாவது தனியே கணவனுடன் ஒரு வரிசையில் அவன் பக்கத்தில் உட்கார இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததே, உள்ளூர மகிழ்ந்து கொண்டு இருந்தாள் சூர்யா. ஒரு நொடியில் அந்த மகிழ்ச்சியில் மண் விழுந்து விட்டது. சின்ன மகனும் ரேவதியும் அந்த 2 டிக்கெட் வரிசையில், தானும் விக்ரம், சூர்யா மூவரும் அந்த டிக்கெட் வரிசையில் உட்கார வேண்டும் என்று கங்கா கட்டளையிட்டாள். ஓவென்று அழ வேண்டும் போல் சூர்யாவுக்கு ஆத்திரம். நாள் முழுவதும் வேலைக்கு ஓடிக்கொண்டு இருந்தாள். வீட்டுக்கு வந்ததும் இரவு வெகுநேரம் வரை வீட்டு வேலைகளை செய்தாள். படுக்கை அறையில் கூட கணவனிடம் தனியே 10 நிமிடம் பேச முடியாது. உடல் அயற்சியும் உறக்கமும் குறுக்கிட்டன. அபூர்வமாக சினிமா பார்க்க புறப்பட்ட இடத்தில் கூட இப்படி ஒரு இடையூறா? நெருங்கி உட்கார்ந்து சினிமா பார்க்கும் இதமான சூழ்நிலையில் பலவும் பேசி மகனது மனதை குழப்பி தனிக்குடித்தனத்திற்கு மருமகள் தயார் செய்துவிடப் போகிறாள் என்ற பயத்தில் மாமியார் ஏற்பாடு செய்த ஒரு பாதுகாப்பா இது? அவளுக்கு கோபமாக வந்தது. படத்திலே தோன்றிய திகில் காட்சிகள் அவளை பாதிக்கவே இல்லை. அவள் வாழ்க்கையே ஒரு திகில் பாதையில் போய்க் கொண்டிருக்கிறதே.
இரவு படம் முடிந்து வீடு திரும்பிய அவர்கள் எல்லோருக்கும் நல்ல பசி. இதை எதிர்பார்த்து அவள் பகல் பொழுதே கிளம்பும் முன் சோறும் குழம்பும் பொரியலும் செய்து வைத்துவிட்டு போயிருந்தாள். குழம்பை சூடாக்கி எல்லோருக்கும் பரிமாறினாள். வழக்கம் போல் அவள் தன் வேலைகளை முடித்துக்கொண்டு படுக்கை அறைக்குள் வரும் முன் அவன் நன்றாக உறங்கிப் போனான். மறுபடியும் மாமியார் ஸ்கூட்டரை பற்றி பேசும் முன் அவள் தன் கணவனிடம் தன் பிறந்த வீட்டின் உண்மை நிலையை ஒளிவு மறைவின்றி சொல்லிவிட வேண்டும் என்று துடித்தாள். ஆதங்கத்துடன் அருகில் குனிந்து மெல்ல அவனை தொட்டு எழுப்பினாள். விருட்டென்று எழுந்து உட்கார்ந்தான் விக்ரம். தூக்கம் கலையாத கண்களால் அவளை வெறித்தான். உனக்கு அறிவு இருக்கா? அசந்து தூங்குறவன இந்த வேளையில எதுக்கு எழுப்பின? நாளைக்கு நான் உன்னை ஆபீஸ்ல கொண்டு விட முடியாது. விடிய காலையில ஒரு காரியமா அம்பத்தூருக்கு ஓடணும். எரிந்து விழுந்தான். அவளை சந்தேகமாக முறைத்துவிட்டு போர்வையை இழுத்து தலைமேல் மூடிக்கொண்டான். அவள் பேச வந்தது வேறு, அவன் நினைத்தது வேறு. சே, அவள் கூசி போனாள். கோபமும் துக்கமுமாக விளக்கை அணைத்துவிட்டு படுக்கையின் மறுபுறத்தில் சுருண்டு கொண்டாள். உறக்கம் வர மறுத்தது. கண் இமைகளை நீர் நனைத்தது. நெஞ்சில் துன்பம் சுமையாக மண்டிக் கொண்டு எழுந்தது. மணவாழ்க்கை என்பதை பற்றி அவள் கொண்டிருந்த கனவுகள் தான் எத்தனை! அவளுக்கு வாய்த்திருக்கும் வாழ்க்கையின் வேடிக்கையான நிலைதான் என்ன! பெண் பார்க்கும் படத்தை அவர்கள் தொடங்கும் முன் அவள் விக்ரம் என்ற ஆண்மகனை கனவில் கூட கண்டது இல்லை. அவன் தந்தைக்கு யாரோ அந்த குடும்பத்தை பற்றி சொன்னார்கள். பையன் ராஜா போல இருப்பான், கௌரவமான குடும்பம். பையனோட தந்தை ஓய்வடைஞ்ச ஒரு இன்ஜினியர், தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. ஆனா ரொம்ப காலமா சென்னையில வசிக்கிறாங்க. சொத்து வீடு வாசல்னு எதுவும் கிடையாது. பையன் MBA பண்ணிருக்கான், நல்ல வேலையில இருக்கான், கை நிறைய சம்பாதிக்கிறான். பெரிய குடும்பம்ல ஒரே ஒரு மக, 2 மகன்கள். மகளை கட்டி கொடுத்துட்டா அப்புறம் பொறுப்பு எதுவும் கிடையாது. இளைய பிள்ளை பார்மசி தேர்வுக்கு படிக்கிறான். அவன் படிச்சு பட்டம் பெற்றதும் பெண்ணை கொடுத்து மருந்து கடை வச்சு தர எத்தனையோ பேரு நான் நீன்னு போட்டி போடுறாங்க. மொத்தத்துல இது நல்ல குடும்பம். இடையில் இருந்து பேசிய நண்பர் வெகுவாகத்தான் வர்ணித்தார். அப்பா அப்படியே அசந்து போய்விட்டார். அம்மா மயங்கி விட்டாள். என்ன வானாலும் சரி, இந்த இடத்த சூர்யாவுக்கு முடிச்சிருங்க. அப்பாவுக்கு சோறு போடும்போது குடிக்க தண்ணீர் கொடுக்கும் போதும் தாயார் உரையேற்றி கொண்டிருந்தார். பெண்ணை பார்க்க அவர்கள் ஒரு நாள் நண்பர் ஒருத்தரின் காரில் வந்து இறங்கினார்கள். படுக்கை அறையின் ஜன்னல் கதவை மெல்ல திறந்து இடுக்கு வழியே அவர்களை எடை போட்டுக் கொண்டு உள்ளேயே நின்று கொண்டிருந்தாள் சூர்யா. முதலில் சிவபாதம் காரில் இருந்து இறங்கினார். முக்காலும் நரைத்த தலைமுடி, பின்னால் லேசாக தெரிந்த வழுக்கை, நல்ல நிறம், உயரம், கம்பீரமான பார்வை, முடுக்கிவிட்ட மீசையும் ஜிப்பாவுமாக படு பணக்கார கலை சிந்தினார். அந்த ஜிப்பா பையில் ஒரு செல்லாத காசு கூட கிடையாது என்ற உண்மை அவளுக்கு தெரிந்தது பின்னர் அல்லவா? அடுத்ததாக ஊதா காஞ்சிபுர பட்டுச்சேலையை இழுத்து போர்த்தி கொண்டு இறங்கிய கங்கா அவருக்கு ஏற்ற மனைவியாக நிறமும் கலையுமாக வயதுக்கு ஏற்ற அழகுடன் கச்சிதமாக தெரிந்தாள். அந்த கச்சிதமான உடலுக்குள் கபடமும் அசுரத்தனமும் குடிகொண்டு இருந்தது பின்னர் அல்லவா புரிந்தது. அவளுக்கு பின்னர் தொங்கு மீசையும் கழுத்தில் புரண்ட முடியுமாக ஒல்லியாக மைத்துனன் சிரித்த முகத்துடன் இறங்கினான். அந்த சிரிப்புக்குள் விஷம் தோய்ந்த வார்த்தைகளால் புதைந்து கிடப்பதை பழகின பின் அல்லவா உணர்ந்து கொண்டாள். ரோஜா வண்ண மலர் போல் கண்ணங்குழிய சிரித்து கொண்டு வந்து நின்ற அந்த 18 வயது பருவமங்கையான வருங்கால நாத்தியை கண்டதும் அவள் மனம் கரைந்து போனாள். பச்சை குழந்தையாக சிரிக்கிறாளே, கள்ளம் கபடம் இல்லாத வெள்ளை மனம் போலும். போட்ட கணக்கு முழுவதும் தப்பு. அவள்தான் அண்ணனுக்கு மெய்காப்பாளர். கடற்கரைக்கு போனாலும் சரி, கடைக்கு போனாலும் சரி, அண்ணனும் அண்ணியும் தனியே பேச முடியாதபடி நிழல் போல ஒரு வாளாக கூடாவே அலைந்து அண்ணனை பாதுகாத்து வந்தாள். அவர்களது இல்லற வாழ்க்கையின் நெருக்கத்துக்கு இடையே அவள் ஒரு நெருஞ்சி முள் என்பது பின்னால் தானே தெரிந்தது. கடைசியாக இறங்கிய நீலவண்ண சட்டை, கிருதா, அரும்பு மீசை, சுருண்ட முடி, ஆண் அழகனை கண்டு அவள் சொக்கித்தான் போனாள். படித்தவன், பார்வைக்கு வசீகரமாக இருப்பவன், அவளுக்கு ஏற்றவன்தான். எடை போட்டு முடித்து விட்டால் மனம் பெருமையில் பூரித்தது அன்று. அழகான புருஷன்னு மயங்கிடக்கூடாது. ஆள் அழகன் துப்பட்டிக்காரன்னு பழமொழி சொல்வாங்க. அன்பான கணவனாக நல்லவனா இருக்கணும், அதுதான் முக்கியம். பக்கத்து வீட்டு பாட்டி சொல்லும் போது அவளுக்கு பற்றி கொண்டு வந்தது. கிழவிக்கு வாய் ரொம்ப அதிகம். எரிச்சல் பட்டாள் சூர்யா. ஆனால் அது எத்தனை பெரிய உண்மை! விக்ரம் பார்க்க வசீகரமான இளைஞன், ஆனால் அன்பான கணவன் என்று சொல்ல முடியாதே. அவனது பேச்சில் அன்பு கிடையாது, முரட்டுத்தனம் அதிகம் இருந்தது. ஆண் பிள்ளை என்கிற அகங்காரம் இருந்தது. மனைவி என்கிற மதிப்பு கிடையாது, அனுசரணை குறைவு. எல்லாம் பிறகுதான் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கின. இரு பக்கத்தாருக்கும் பிடித்து போயிற்று. பின்னர் வரதட்சிணை, சீர்வரிசைகள்,
இத்தியாதி பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்தன. வரதட்சணை நாங்க வாங்குறது இல்ல, ஆனா உங்க மகளுக்கு நீங்க கொடுக்காமலா இருப்பீங்க? உங்க மருமகனுக்கு அன்பளிப்பா நீங்க கொடுக்க விரும்புறத மட்டும் ஏத்துக்குவோம். முகத்தை குலுக்கி மினுக்கினாள் கங்கா. சூர்யாவின் தாய் ஒரு 10ஆம் பசலி. விதாரணையாக பேச தெரியாதவள் வெகுளி. மாப்பிள்ளைக்கு உடைக்கும் கடிகாரத்துக்கும் 3000 கையில தந்துடுறோம் என்றாள். அதுக்கு என்ன உங்க பிரியம்? கங்கா மென்மையாக சிரித்தாள். 2000க்கு பாத்திரம் வாங்கி தந்துடுறோம், அதுக்கு மேல கட்டாது. போதும், எங்க வீட்டுல ஏகப்பட்டது கிடக்கு. என் மாமியார் காலமாறதுக்கு முன்னாடி பேத்திகளுக்கு தன்னோட நகையை பிரிச்சு கொடுத்தாங்க. அந்த வகையில சூர்யாவுக்கு காதுக்கு வைரக்கம்மல், கழுத்துக்கு ஒரு தங்க செயின், கைக்கு 2 வளையல் எல்லாம் இருக்கு. இந்த காலத்து விலைக்கு 30,000 சேரும். உங்க குழந்தைக்கு போட்டு அனுப்புறீங்க, நாங்க கேட்கலையே. இனிக்க இனிக்க கங்கா பேசினாள். கட்டில் பீரோ இதுகளை புதுசா வாங்கி தரும். சூர்யாவின் தாய் தானாகவே தலையை கொடுத்து கொண்டாள். மாப்பிள்ளை வீட்டார் தான் கல்யாணத்தை எடுத்து செய்யற பழக்கம். ஆனா விலைவாசிய உத்தேசித்து கல்யாண செலவுல பாதிய நீங்க கொடுத்துடணும். மெல்ல ஒரு நிபந்தனையை கங்கா வெளியிட்டாள். திருமண செலவுக்கு சூர்யாவின் தந்தையிடம் பணம் ஏதும் இருக்கவில்லை. 3½ ஆண்டு காலம் வேலை செய்து குடும்ப செலவுக்கு கொடுத்தது போக குருவி சேர்ப்பது போல ஒரு தொகையை பாடுபட்டு அவள் வங்கியில் சேர்த்து வைத்திருந்தாள். அவள் அண்ணா இன்சூரன்ஸ் பணத்திலே கடன் வாங்கி கொஞ்சம் கொடுத்தான். இரண்டையும் சேர்த்து கொண்டு அவர்கள் நிலைக்கு தக்கபடி விமர்சையாக கல்யாணத்தை நடத்தி கொடுத்தார்கள். மீதி இருந்த பணத்தை புது மருமகன் கையில் கொடுத்து அவர்களை தேனிலவுக்கு அனுப்பி வைத்தார்கள். கல்யாணத்தின் போது பரிசுகளுக்கு பதில் சிலர் பணமாக சூர்யா கையில் தந்தனர். அந்த பணம் வேறு 1000க்கு மேல் கைவசம் இருந்தது. மாமனார் கொடுத்தது போக மனைவியிடம் இருந்த பணத்தையும் வாங்கி வாரி இறைத்து தேனிலவை விக்ரம் இனிமையாக கொண்டாடினான். திருமணமான புதிதில் அவன் தன்னுடையவன், தான் அவனுடையவள் என்று உணர்வுகள் ஒன்றிப்போன இனிமையான நினைவில் அவள் தன் பணம் வேறு அவன் பணம் வேறு என்று வித்தியாசம் பாராட்டவே இல்லை. உயர்ந்த ஹோட்டலில் அவர்கள் சேலத்தில் 10 நாள் தங்கியிருந்தார்கள். டாக்ஸியில் ஏற்காடு மலையை போய் பார்த்தனர். நகரத்தில் ஓடிய அத்தனை சினிமாக்களையும் கண்டு கழித்தனர். நிறைய பேசினார்கள், ஐஸ்கிரீம் சாப்பிட்டார்கள். சின்ன விஷயத்திற்கு கூட மனம் விட்டு சிரித்தார்கள். அந்த 10 நாளும் ஒவ்வொரு வினாடியையும் ஆனந்தமாக இனிமையாக கழித்தனர். வாழ்க்கை எப்பொழுதும் இப்படியேதான் இருக்கும் என்ற கனவு அவளுக்குள். அது வெறும் கனவாகி பொய்யாகி போனதை வீட்டுக்குள்ளே காலடி வைத்த மறுநாளே புரிந்து கொண்டு விட்டாள். அவளுடன் கைகோர்த்து கொண்டு கலகலவென சிரித்து கொண்டு கொஞ்சி குலாவிய விக்ரம் வீட்டிற்கு வந்ததும் அம்மாவின் சேலை தலைப்பிற்குள் ஒரு வினாடியில் அடங்கி போனான். ஆண் அழகனான அவள் கணவன் அம்மாவால் ஆட்டி படைக்கப்பட்ட ஒரு பொம்மையாக மாறிவிட்டானே, என்ன கொடுமை இது! கண்களில் இருந்து சூடாக கண்ணீர் துளிகள் தலையணை மீது வழிந்து கன்னத்தை நனைத்தது. அவள் மெல்ல அழுது கொண்டு இருந்தாள். மூக்கிற்குள் புகுந்துவிட்ட கண்ணீரை மெல்ல துடைத்துக் கொண்டு மூச்சை உள்ளே இழுத்தாள். சுர் என்ற ஓசை கேட்டதும் வெடுக்கென்று விக்ரம் திரும்பினான். தலைமாட்டில் இருந்த விளக்கை பொருத்தினான். அழுது சிவந்து போன அவள் கண்கள் வெளிச்சத்தில் கூசின. இப்ப எதுக்கு அழுது ஆகாத்தியம் பண்ற? எரிச்சலோடு கேட்டான் அவன். நான் ஒன்னும் அழல, சமாளித்தாள் சூர்யா. அழ வேண்டியவன் நான். உங்க அப்பன் பேச்ச கேட்டுக்கிட்டு முடிக்காது பற்களை கடித்து கொண்டு படுக்கையில் புரண்டு வெறுப்போடு முகத்தை மறுபக்கம் திருப்பிக் கொண்டான். சம்மட்டியால் ஓங்கி இடித்து விட்டது போன்ற அதிர்ச்சி அவளுக்கு. உங்க அப்பன் பேச்ச கேட்டுக்கிட்டு ஏமாந்து போய் உன்னை கட்டி கொண்டேன் என்று தானே சொல்ல வந்தீங்க என்று முடிக்காது முகத்தை திருப்பி கொண்டு விட்டான். அப்படியானால் ஒரு ஸ்கூட்டருக்காகத்தான் அவளை மணந்து கொண்டானா? அவனுடன் கூட அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேலை செய்யும் மனைவியாக ஒருத்தி உழைத்து போடத்தான் இந்த கல்யாணமா? கணவன் மனைவி என்ற புனிதமான உறவுக்கு முன் பணம் பெரிதாகிவிட்டதே. காதல் கல்யாணங்கள் பெரும்பாலும் தோல்வி அடைகின்றன என்கிறார்களே. பெற்றோர்கள் பார்த்து செய்து வைக்கும் கல்யாணம் எல்லாமே வெற்றி நடை போடுகிறதா? அவளைப் போல எத்தனை படித்த பெண்கள், உத்தியோகம் செய்கிற பெண்கள், வீட்டையும் வெளிவேலையையும் பொறுமையாக சுமக்கும் பெண்கள் மன வாழ்க்கையில் ஏமாந்து நிற்கிறார்களோ? பெற்றோர்கள் பார்த்து செய்து வைக்கும் திருமணங்கள் 100க்கு 100 வெற்றி என்றால் மண்ணெண்ணெயில் மரித்த பெண்களை பற்றியும் மாடியில் இருந்து குதித்து செத்த பெண்களை பற்றியும் செய்திகள் பத்திரிகைகளில் இடம்பெற்று இருக்குமா? பணத்தையும் செலவழித்து உடலால் உழைத்து உணர்வுகளை கொட்டி தந்து ஒரு நல்ல பெண், அறிவுள்ள படித்த பெண் நல்ல குடும்பத்தின் கொத்தடிமையாகி விடுவதுதான் திருமணமா? நாகரீகம் மலிந்துவிட்ட இந்த காலத்தில் கூட பெண்களுக்கு இப்படி ஒரு அவல நிலையா? திருமணம் என்கிற புதை மணலில் பெண்ணானவள் அழுந்தி மண்ணாகி போய்விடுகிறாளே. ஐயோ பாரதியாரே, நீர் கண்ட அந்த புதுமை பெண் எங்கே? அவள் எங்கே? உடம்பை குலுக்கிய விம்மல்களை அடக்கிக் கொண்டு வேதனையுடன் படுக்கையில் புரண்டு படுத்தாள் சூர்யா.
விக்ரம் நிம்மதியாக குரட்டை விட்டுக்கொண்டு உறங்கி போனான். நாட்கள் மெல்ல நகர்ந்தன. கங்காவுக்கு மறுபடியும் ஸ்கூட்டரை பற்றிய நினைவு வந்துவிட்டது. அவளுக்கு ஒரு கெட்ட பழக்கம். சாப்பிடும் போதுதான் எல்லாத்தையும் பேசி முடிப்பாள். அன்று இரவு சாப்பாடு மேஜையை சுற்றி யாவரும் உட்கார்ந்து இருந்தனர். வழக்கம் போல சூர்யா பரிமாறிக்கொண்டு இருந்தாள். நீயா முயற்சி பண்ணுவேன்னு நான் பேசாம இருந்தேன். ஒன்னும் நடக்கிற மாதிரி தெரியலையே ஆரம்பித்தாள் கங்கா. விக்ரம் கவலையுடன் நிமிர்ந்து அவளை பார்த்தான். வாய்க்குள் திணித்து கொண்ட சோற்றை அவன் விழுங்கும் முன் கங்கா படபடுத்து விட்டாள். உனக்கு கடனா கொடுத்த பணத்துக்கு வட்டியும் சேர்த்து கொடுத்துடணும். வங்கியில இருந்தா எனக்கு வட்டி கிடைக்கும் இல்லையா? கம்பெனிலயோ வேற எங்கேயோ நீ கடன் வாங்கியிருந்தா அதிக வட்டி தரணுமேன்னு ஆதங்கப்பட்டுட்டு கொடுத்தேன். இப்போ முதலுக்கே மோசம் வந்துடும் போல இருக்கே. உரத்த குரலில் கோபமாக பேசினாள். குற்றம் சாட்டப்பட்டு கூண்டிலே அவன் நிற்பது போல யாவரும் அவனையே வெறித்தனர். மூக்கும் முகமும் ஜிவ்வென்று சூடாகி விட்டதை உணர்ந்தான் விக்ரம். கோபமும் வெட்கமும் அவன் நெஞ்சு துடிப்பை கூடுதலாக்கின. கீழ் உதட்டை கடித்துக்கொண்டு தாயை ஒரு கணம் முறைத்தான். ஆனால் கங்கா சளைத்தவள் இல்லை. எனக்கு பணம் திரும்ப கைக்கு வந்தாகணும். அதுவும் சீக்கிரம் வங்கி கொடுக்கிற வட்டியோட திருப்பி கொடுத்துரு. ஒரு ஆபத்து அவசரம்னா நான் பாடுபட்டு சேர்த்து வச்சிருந்தது போனா போட்டுன்னு எடுத்து கொடுத்தேன். உன் துப்பு கெட்ட மாமனாரை போய் அதட்டி பணத்தை கறந்துகிட்டு வர்ற காரியத்தை முதல்ல பாரு. நாம பேசாம இருந்தா அந்த பாவி மனுஷன் மறந்தே போனாலும் போயிடுவாரு. எந்த ஒரு பெண்ணும் தன் பிறந்த வீட்டார்களை புக்ககத்தார் நிந்திப்பதை நிம்மதியாக கேட்டுக்கொண்டு இருந்து விட மாட்டார்கள். ஆத்திரமும் அழுகையும் பொத்து கொண்டு வந்தன சூர்யாவுக்கு. அவள் கரங்கள் நடுங்கின. அவர்கள் அனைவரும் ஒரு கட்சி. அவள் ஒருத்தியாகவே தனது குடும்பத்தின் மானத்தை காக்க ஒரு வார்த்தையாவது சொல்லியாக வேண்டும். எங்க அப்பா கிட்ட பணம் இருந்தா இந்த நொடியிலேயே கொண்டு வந்து கொடுத்துருவார் அத்தை. திணறினாள் அவள். பறிஞ்சுக்கிட்டு பேச வந்துட்டியா? இன்னுமா உங்க வீட்டுல யாரும் அந்த காய்ச்சல்ல இருந்து எழுந்து நடமாடல? இப்போ உங்க அப்பனை யார் ஸ்கூட்டர் கேட்டது? அதுக்கு நாங்க செலவழிச்ச பணத்தை கொடுத்துட்டா போதும் தானே சொல்றேன். அத தேடி வாங்குற சிரமம் கூட நாங்க அவருக்கு வைக்கல. அதற்கு மேல் தாங்க முடியாதவளாய் பதில் பேச தோன்றாதவளாய் பதற்றமாக அவள் குழம்பை இலையில் பார்த்தாள். அடிப்பாவி, என் கை மேல ஊத்திட்டியே. கொஞ்சம் அசந்து போயிருந்தா என் தலை மேல கூட ஊத்திடுவா போல இருக்கேன். பிறந்த வீட்டை பத்தி ரோசம் பிச்சுக்கிட்டு வந்தா நாளைக்கே போய் அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து சேர்றது தானே. கங்கா சீறி படபடத்தாள். ஒருவரும் குறுக்கே ஏதும் சொல்லவில்லை. கும் என்று ஒரு மயான அமைதி. அங்கே மூத்த மகனை வெட்டி விடுவது போல தாயார் பார்த்தாள். நான் சம்பாதிச்சு போட்டு குடும்பத்தை நடத்துறனேன்னு ஒரு கேள்வி கேட்டுடாதப்பா. உன்னை 10 மாசம் சுமந்து வளர்த்து ஆளாக்குனேன். அதுக்கு என்ன கூலி கிடைச்சதுன்னு நான் பிறகு அப்புறம் பதில் சொல்ல வேண்டி வரும். தாயும் பிள்ளையமானாலும் வாயும் வயிறும் வேறன்னு சொல்லுவாங்க. அதனால என் பணத்தை வட்டியோட இன்னும் 2 நாள்ல எப்படியாச்சும் புரட்டி கொடுத்துரு. சூர்யா, ஒன்னத்தான். இப்படி வா. இன்னைக்கோ நாளைக்கோ ஆபீஸ்ல இருந்து கொஞ்சம் லீவ் எடுத்துக்கிட்டு உன் அப்பனை போய் நேரா பார்த்துட்டு பணத்துக்கு வழியை சேரும். சூர்யா பதில் அளிக்க முடியாமல் உணவுக்கு பாத்திரத்துடன் சமையல் அறைக்குள் மறைந்து கொண்டாள். அவள் மனம் பக் பக் என்று அடித்துக் கொண்டது. மருந்துக்கு கூட செலவழிக்க காசு இல்லாது திண்டாடும் அப்பா 8000 ரூபாய்க்கு எங்கே போவார்? இரவு படுக்கை அறைக்குள் பூனை போல் சத்தமிடாது அவள் மெல்ல நுழைந்தாள். அவளது வரவிற்காகவே உறங்காது விக்ரம் காத்து கொண்டு இருந்தான். விடுக்கென்று எழுந்து உட்கார்ந்தவன் முகத்தில் வழிந்த கடுமையைக் கண்டு அவள் பயந்து போனாள். எங்க அம்மா கையில வேணும் தானே சூடான குழம்பு ஊத்துன. எடுத்த எடுப்பில் குற்றச்சாட்டு. நாளைக்கு என் மேல ஊத்துவ. படிச்சுட்டோம், சம்பாதிக்கிறோம்னு உனக்கு திமிர் இல்லையா? மிரட்டினான். என்னென்னவோ பேச வேண்டும் என்ற அவளுக்குள் ஆத்திரம். பேச முடியாத தொண்டைக்குள் வார்த்தைகள் சிக்கி கொண்டு விட்டன. இரவின் அந்த வேளையில் எதிர்த்து பேசி 8 வீடு கேட்கும் அளவுக்கு சண்டையிட்டு ரகளை செய்யும் பண்பு கெட்டவள் அல்ல அவள். அவளது பிறந்த வீடு சாதாரணமான குடும்பம்தான். பற்றாக்குறையிலும் தேவைகளின் பாதிப்பிலும் வளர்ந்தவள்தான். அவர்களது எளிய குடும்பத்திலே பணத்தட்டுப்பாடு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் பண்புக்கு தட்டுப்பாடே இல்லை. அவள் தந்தைக்கு அதட்டி ஆர்ப்பாட்டமாக பேச தெரியாது. கண்ணிய குறைவாக பேசவும் தெரியாது. மூத்த மகளை நல்ல இடத்தில் கட்டி கொடுக்க வேண்டும் என்ற ஆசையாலே தம்மால் முடியாத ஒரு காரியத்தை செய்வதாக சொல்லி ஒப்புக்கொண்டு தவிக்கிறார். அவளுக்கு அவர் மனம் நன்றாக தெரியும். அவளது வெகுளி தாயாருக்கு ஒளித்து வைத்து பேச தெரியாத வெள்ளை மனம். தன் மகன் தினமும் வெகு தூரம் வேலைக்கு போய் வர சிரமப்படுகிறானே என்று வேதனைப்பட்டாள். அலுவலகத்திற்கு அருகே வீடு பிடித்துக் கொண்டு தனியே வாழப்போகிறோம் என்று மகன் சொன்னவுடன் எதிர்ப்பே சொல்லவில்லை. அப்படியே செய்ப்பா, உன் சௌகரியம்தான் பெருசு. தினமும் தொலைதூரம் ஸ்கூட்டர்ல பயணப்படுறது எனக்கு பிடிக்கல. அவள் சட்டென ஒப்புதல் அளித்து விட்டாள். அண்ணியும் வேலைக்கு போகும் பெண்தான்.
தினம் அவள் வீட்டுக்கு திரும்பும் போது காஃபியுடன் களைத்து வந்தவளை அம்மா தன் மகளைப் போல் பாசமுடன் உபசரித்து கவனித்தாள். நாள் முழுசும் வேலை செய்யற, நீ ஏன் அடுப்புக்கு வர்ற, அப்பால போ என்று மருமகளிடம் வேலையே வாங்க மாட்டாள். சும்மா வீட்டோட நான் இருக்கேன், வேலை செய்யற குழந்தைங்க நீங்க, வீட்டுக்கு வந்த அப்புறமும் வேலை செஞ்சா அலுப்பா போயிடும், அனுதாபமாக பேசுவாள். தனி குடித்தனம் செய்ய கிளம்பிய மருமகளுக்கு வத்தல், வடகம், ஊறுகாய், மிளகாய்த்தூள் என்று அப்போதைக்கு அப்போது அப்பாவிடம் கொடுத்து அனுப்புவாள். அண்ணன் மட்டும் என்ன, பொறுப்பு இல்லாத, அன்பு இல்லாத சகோதரனா? மாதம் தன் பங்காக பெற்றோர்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து உதவினான். கல்யாணம் என்றால் கடன் வாங்கியாவது தங்கைகளுக்கு சீர் செய்ய வேணும் என்ற தாராள மனம் படைத்தவன். அண்ணியும் நல்ல மனம் படைத்தவள்தான். மாதத்திற்கு ஒரு முறை அம்மாவிற்கு ஹார்லிக்ஸ், அப்பாவிற்கு பழங்கள் என்று எதையாவது வாங்கி கொண்டு வந்து பார்த்துவிட்டு போவாள். அவளாக ஆசைப்பட்டு கொண்டு தனி குடித்தனம் பிரிந்து போகவில்லை. அண்ணனின் வசதிக்காகத்தான் அவள் தனியாக பிரிந்து போனாள். சூர்யாவின் குடும்பத்தினருடன் அவளது புக்ககத்து மனிதர்களை ஒப்பிட முடியாது. எல்லா வகையிலும் அவர்கள் மிகவும் தாழ்ந்து விட்டவர்கள். பலவும் சிந்தித்தபடி அவள் அமைதியாக தரையை பார்த்தாள். நாளைக்கு நீ அம்மா சொல்படி அலுவலகத்திலிருந்து உங்க வீட்டுக்கு நேரா போ. உங்க அப்பா கிட்ட பணத்துக்கு வழி செஞ்சுட்டு வந்துரு. இல்லாட்டி இந்த வீட்டுல எனக்கு நிம்மதியே இருக்காது. அவன் எரிச்சலுடன் சீறினான். அவனுடைய அழகான முகம் ஆத்திரத்திலே அசிங்கமாக தெரிந்தது. என்ன விழிக்கிற, விளக்க அணைச்சிட்டு படு. பணத்தை பத்தி மறக்காத, இன்னும் 2 நாள்ல அம்மாட்ட கொடுத்தாகணும். உருமலுடன் போர்வையை இழுத்து கொண்டு மறுபக்கம் திரும்பினான். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் என்பது எவ்வளவு பெரிய உண்மை! ஒரு சில மாத தாம்பத்திய வாழ்விற்குள் இப்படி ஒரு சலிப்பு வந்து விட்டதா அவள் மீது? பணத்திற்கு இப்படி ஒரு வேகமா? வேடிக்கைதான். விளக்கை அணைக்கும் முன் மீண்டும் ஒரு முறை கண்களை மூடிக்கொண்டு இருந்த அவன் முகத்தை உற்று பார்த்தாள். தேன்நிலவின் போது அந்த ஹோட்டல் அறையில் அவன் உறங்கும் போது விடிவிளக்கின் வெளிச்சத்தில் எத்தனையோ முறை அவன் முகத்தை அன்போடும் வியப்போடும் பார்த்தபடி அருகில் அமர்ந்து இருக்கிறாள் அவள். கண்களை மூடிக்கொண்டு ஒரு பச்சிளம் குழந்தையைப் போல நெற்றி மீது முடி தவழ அவன் உறங்குவதைக் கண்டு மனம் நெகிழ்ந்து போயிருக்கிறாள். கபடமே தெரியாதவன், குழந்தை உள்ளம் படைத்தவன் என்று எல்லாம் எண்ணி பெருமையில் பூரித்து பாசம் பொங்க மெல்ல நெற்றி முடியை தள்ளிவிட்டு அவன் தோள் ஒரு பெரும் தூண் போல ஒரு துணையாக அவளுக்கு எப்போதும் இருக்கும் என்ற மனத்தெம்பு உண்டாகும். ஆனால் இப்போதோ சாய்ந்த மரம் போல் படுக்கையின் பெரும் பகுதியை அடைத்துக் கொண்டு அவன் கிடந்தான். ஆனால் அவளுக்கு துணைவனாக இல்லை, பகைவனாக இருக்கிறான். அவளை மயக்கிய அந்த வசீகரமான முகக்கலை எங்கே போயிற்று? பேயறைந்து விட்டது போல ஒரு அவலத் தோற்றம். விளக்கை அணைத்தாள். கட்டிலின் ஓரத்திலே உடலை சுருட்டி கொண்டாள். மனதிலே எப்பவோ எங்கேயோ படித்த ஒரு கதை நினைப்பில் விரிந்தது. இயேசுவின் குழந்தை பருவத்தை படத்திலே தீட்ட விரும்பிய ஓவியன் ஒருவன் அன்னை மடியில் அமர்ந்திருக்கும் ஞான குழந்தையை சித்தரிக்க ஒரு மாடலை தேடிக்கொண்டு திரிந்தான். எத்தனையோ குழந்தைகளின் முகங்களை பார்த்தான், ஏதும் திருப்தி அளிக்கவில்லை. முடிவில் எங்கேயோ ஒரு குடிசை பகுதியில் அழுக்கு படிந்த மேனியும் கிழிந்த சொக்காயும் பரட்டை தலையுமாக விளையாடிக் கொண்டிருந்த ஒரு சிறுவனை கண்டான். அந்த முகத்தின் அழகு, கண்களில் கவர்ச்சி அவனையும் கவர்ந்தது. அந்த சிறுவனை மாடலாக வைத்து ஞான குழந்தையை அற்புதமாக வரைந்து விட்டான் ஓவியன். முகத்தில் என்ன கலை, கண்களில் என்ன அருள், பிரமாதம்! ஓவியத்தை புகழ்ந்து விமர்சித்தனர் பலர். பல ஆண்டுகளுக்கு பின்னர் அதே ஓவியன் இயேசுவை சிலுவையில் அறைய காட்டிக் கொடுத்த யூதாஸ் என்ற பாதகனை படமாக வரையவும் ஆசை கொண்டான். ஒரு கொடூரமான முகம் வேண்டும் என்று தேடி அலைந்தான். அப்போது சிறு குழந்தையை அடித்து இம்சித்துக் கொண்டிருந்த ஒரு அழுக்கு பிடித்த ஏழை மனிதனின் முகம் அவனை கவர்ந்தது. முகத்திலே என்ன குரூரம்! வியப்புடன் அவனை தனது மாடலுக்காக காசு கொடுத்து ஏற்பாடு செய்தான். படம் வரைந்தாயிற்று. விடை பெற்று கொண்டு எழுந்த அந்த கொடூர முகத்தான் சிரித்தான். இது எனக்கு 2வது அனுபவம். நான் சிறுவனா இருக்கும்போது என்ன ஒரு ஓவியர் படம் வரைய மாடலாக்கிக்கிட்டாரு. இப்போ நீங்க மறுபடியும் என்ன இந்த வயசுல மாடலாக்கி இருக்கிறீங்க. ஓவியன் அதிர்ந்து போனான். இருவரும் ஒரே ஆசாமியா? அப்போது இயேசுவை கண்ட அதே முகத்தில் இப்போது யூதாசா? மனதின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் கண்ணாடிதான் முகம். ஓவியன் அதிசயப்பட்டானாம். தேன்நிலவின் போது அவளின் மனம் கவர்ந்த அதே வசீகரமான முகம் இப்போது களையிழந்து கொடுமையாக தெரிந்ததன் காரணம் அவனது மனதில் மண்டிக்கொண்டு நிற்கும் கோணலான சிந்தனைகள் தான். இந்த தவறான சிந்தனைகள் மாறி இவர் நல்லவராக மாற மாட்டாரா கடவுளே? தனக்குள் எண்ணி குமைந்தவளாய் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு உறங்க முயன்றாள். காலைக்குள்ளே ஸ்கூட்டரை அவன் செலுத்தி கொண்டு போகும்போதே அவன் தொணத்தொணப்பு தொடங்கிவிட்டது. அம்மா சொன்னதை மறக்காத, இன்னைக்கு உன் முடிவோட உங்க அப்பா பார்த்துட்டு வா. சரவணால ஐயா முன்னால் நிறுத்திய போது கூட மறுபடியே அதை பேசி நினைவுறுத்தி
நினைவுறுத்தினான் விக்ரம். அன்று அவளுக்கு அலுவலகத்தில் வேலை ஓடவில்லை. மாமியாரும் கணவனும் வற்புறுத்தி சொன்ன பின்னர் அவள் பிறந்த வீட்டுக்கு போயே ஆக வேண்டும். நேரிடையாக அவள் போய்விட்டால் மட்டும் அப்பாவால் பணத்தை புரட்டி சட்டென கொடுத்து விட முடியுமா? வெறுங்கையுடன் திரும்பிவிட்டால் மருமகளுக்கு கங்கா எத்தகைய வரவேற்பு கொடுப்பாள்? விக்ரம் என்ன செய்வான்? அதற்கு பின் அவளிடம் இன்னமும் கடுமையாக நடந்து கொள்வானோ? இந்த ஒரு பிரச்சனை தீராவிட்டால் அவளுக்கு வருங்காலமே இல்லையா? பலவும் எண்ணி மனம் நொந்தாள் அவள். உடம்புக்கு என்னம்மா? தலைமை கணக்கர் கூட பரிதாபத்தோடு கேட்டுவிட்டார். அந்த வாய்ப்பை நழுவ விடாது அவள் அன்று பகல் தனக்கு விடுப்பு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். காய்ச்சலா படுத்துறாதம்மா. ஆடிட்டர் வந்து கணக்குகளை பரிசீலனை செய்கிற நாள் நெருங்கிட்டு வருது. ரொம்ப வேலை குவிஞ்சு கிடக்கு. அதனால இன்னைக்கு நல்லா ஓய்வு எடுத்துட்டு நாளைக்கு உற்சாகமா வந்து கணக்கை எல்லாம் சீக்கிரம் ஒழுங்கு செஞ்சிருமா. அன்போடு உத்தரவு கொடுத்தார். பகல் உணவின் போது அவள் சாப்பிடாது புறப்பட்டாள். அவசரமாக பிசைந்து பொட்டலம் கட்டி வந்த தயிர் சோற்றை வாயில் பக்கம் நின்ற ஒரு பிச்சைக்காரனிடம் போட்டுவிட்டு பஸ் நிலையத்தை நோக்கி வேகமாக நடந்தாள். மழைக்காலம் என்ற போதிலும் வெயில் மண்டையை பிளந்தது. அந்த வேளையில் பஸ்ஸில் அதிக கூட்டம் இல்லை. நிம்மதியாக இருக்கையில் சாய்ந்தபடி அப்பாவிடம் பேசப் போவதை பற்றி வழிநெடுகிலும் சிந்தித்துக் கொண்டிருந்தாள். நிறுத்தத்தில் இருந்து அவர்கள் வசித்த பகுதிக்கு கொஞ்ச தூரம் நடக்க வேண்டியிருந்தது. பங்களாக்களும் பெரிய கட்டடங்களும் நகர்களும் காலனிகளும் உருவாகி மிகவும் முன்னேற்றம் அடைந்துவிட்ட அடையாற்றில் அவர்கள் வசித்த பகுதி அந்த காலத்து நிலையோடு அடுத்தடுத்து ஓட்டு வீடுகளுடன் இன்னமும் அதே பழைய நிலையில் இருந்தது. நாட்டு ஓடு வேய்ந்த பழைய கால கட்டிடம் பலகாலமாக அப்பா குடியிருந்து வந்ததால் குறைந்த வாடகை. இன்னமும் தொடர்ந்து இருக்க முடிந்தது. வாயில் வராந்தாவிலே அப்பா வேப்ப மரத்து நிழலில் சாய்வு நாற்காலியில் உட்கார்ந்து இருந்தார். அம்மா கையில் வார பத்திரிகை ஒன்றை புரட்டி கொண்டு அவர் அருகில் படி மீது ஒரு பக்கமாக உட்கார்ந்து இருந்தாள். அந்த துருப்பிடித்த கேட்டை திறந்து கொண்டு அவள் நுழைவதைக் கண்டு இருவரும் திடுக்கிட்டு திரும்பினார்கள். இந்த வேளையில இவ எங்க? அம்மாவின் கண்களில் கவலை. வாமா, உக்கர். அப்பா உபச்சாரமாக வரவேற்றார். மூத்த பெண் மீது அவருக்கு எப்போதும் கூடுதலான ஒரு பாசம். யாருக்காச்சும் உடம்புக்கு? அம்மா எடுத்த எடுப்பிலே அவசரமாக கேட்டாள். இன்னைக்கு பகல் எனக்கு வேலை இல்ல. உங்களெல்லாம் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஏன் வரக்கூடாதா? சிரித்தாள் மகள். ஆனால் அவள் மனம் பெற்றவர்களின் முகத்தை பார்த்து கனத்து போயிற்று. பணம் தட்டி கொண்டு போக வந்திருக்கிறேன் என்று முதலிலேயே அதிர்ச்சியை கொடுக்க விருப்பமில்லை. என்ன அப்படியே மலைச்சு போய் நிக்கிற? குழந்தைய உள்ள கூட்டு போய் கைகால் கழுவிட்டு சாப்பிட சொல்லு. பசியோடு வந்த கப்பல இருக்கு. அப்பா உருகினார். கால் புண்ணு இப்ப தேவலையாப்பா? மகள் அனுதாபத்துடன் விசாரித்தபடி அருகில் வந்தாள். முன்ன விட அப்பா இழைச்சிருந்தார். தலை குப்பென்று ஒரு கருப்பு கூட இல்லாது விழித்து விட்டது. 10 வயது அதிகரித்து விட்டது போல. தேவலம்மா, ஆனா மருந்து செலவுதான் ரொம்ப ஆயிட்டுது. எனக்கு இப்போல்லாம் என்ன பத்தி கவலைப்படவா நேரம்? அடுத்தபடியா நிக்கிறாளே உன் தங்கச்சி. அவ கல்யாணத்தை பத்தி தான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கேன். இப்ப கூட ஒரு வரன் வந்துச்சு, நல்ல இடம். தங்கச்சிக்கு அதுக்குள்ள எதுக்குப்பா கல்யாணம்? சம்பாதிக்கிற பெண்ண அவசரப்பட்டு கட்டி கொடுக்கணுமா? சூர்யா கேட்டாள். பொண்ணு சம்பாதிக்கிறத தின்னுகிட்டு பொறுப்பு இல்லாம நான் இருக்க முடியுமா? ஒண்ணு ஒன்னா காலத்தோட செஞ்சாதான மதிப்பு. தீர விசாரிச்சு மெதுவா கட்டி கொடுங்க. அப்பா, தங்கச்சிக்கு அப்படி என்ன வயசாயிட்டுது? தந்தை மகள் முகத்தை கவலையோடு நிமிர்ந்து பார்த்தார். ஏம்மா கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. உன்னை உன் புருஷன் வீட்டுல நல்லா தானே வச்சிருக்காங்க. சூர்யா திடுக்கிட்டு போனாள். அப்பா அவள் முகத்தை பார்த்து யூகித்து விட்டாரோ? ஏன் அப்படி கேக்குறீங்க? மழுப்பலாக சிரித்தாள். சரி, முதல்ல சாப்பிடு. உன் அம்மா உனக்கு பிடிச்ச கத்திரிக்காய் கார கொண்டு செஞ்சிருக்கா. சேமக்கிழங்கு பொரிச்சு புடலங்காய் கூட்டும் செஞ்சிருக்கா. சித்த முன்னதான் உன்னை நினைச்சுக்கிட்டோம். கார கொழும்புனா சூர்யாவுக்கு உசுராச்சே. மருமகனும் குழந்தையும் இந்த பக்கம் வந்து நாளாச்சேன்னு நீ உடனே வந்து நின்னதும் அசந்து போயிட்டேன். மகராசியா 100 வயசு இருமா. அப்பா, 100 வயசு வாழணுமா? சில ஆண்டு விக்ரமின் மனைவியாக நிம்மதியா வாழ்றதுக்கே 8000 ரூபா அவசரமா தேவைப்பா. சொல்ல முடியாது கண்கள் பனிக்க நெஞ்சை துக்கம் கவ்வ அவள் போலியாக முறுவலித்துக் கொண்டு உள்ளே சென்றாள். அதற்குள் அம்மா கூடத்திலே இலையை போட்டு இருந்தாள். கை கால் கழுவிக்கொண்டு சுவாதீனமாக சுவரின் மேல் சாய்ந்தபடி வழக்கமாக அவள் அந்த வீட்டு பெண்ணாக வாழ்ந்த காலத்தில் உட்காரும் இடத்தில் அமர்ந்தாள். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கம்மா. அம்மா கனிவுடன் உபசரிக்க உணவு அமிர்தமாகத்தான் இருந்தது. சேமிக்கிழங்கை அம்மா பொன் போல பொரியல் செய்திருந்த விதம் மிக சுவையாக இருந்தது. அம்மா வெறும் பழஞ்சோற்றில் மோரை ஊற்றி கொடுத்தாலும் அந்த உணவிற்கே தனி சுவை. அன்பும் பரிவுமாக அன்னை குழந்தைக்கு ஊட்டும் அமுதம் அது. கையை கழுவ பின்பக்கம் அவள் சென்றதும் அம்மா கூடவே நிழலாக ஓடி வந்தாள். குழாயில இப்ப தண்ணி வராதே, மறந்துட்டியா? இந்தா.
நீர் நிறைந்த செம்பை மகளிடம் நீட்டினாள். கையை கழுவி மெல்ல வாயை துடைத்தபடி துணியை திரட்டி கொண்டாள் மகள். அம்மா, உங்ககிட்ட தனியா பேசணும். தாயின் முகத்தில் கலவரம் படர்ந்தது. கல்யாணத்தின் போது அப்பா ஒப்புக்கொண்டபடி இன்னமும் ஸ்கூட்டர் வாங்கி தரலன்னு என் மாமியார் பேசுறாங்க. அப்பா அதை மறுக்கலையே. ஆனா இப்ப கையில பணம் இல்லைங்கிறது உனக்கு தெரிஞ்சது தானே சூர்யா? அம்மா, நானா கேட்கல. பண விஷயமா அப்பாட்ட பேசிட்டு சீக்கிரம் ஏற்பாடு பண்ணிட்டு வான்னு சொல்லி அனுப்புனாங்க. அதான் வந்தேன். குற்ற உணர்வுடன் பதிலுரித்தாள் அவள். காய்ந்து போன உதட்டை நக்கிக் கொண்டாள் அம்மா. அவளுக்கு வார்த்தைகள் தடுமாறின. 8000 ரூபா எப்படி புரட்டுறது என்ற திகில் மிரட்சியாக முகத்தில் தெரிந்தது. அப்பாட்ட கேட்க போறியா? கவலையுடன் வினவினாள் அம்மா. பின்ன யார்கிட்ட கேட்கறது? அப்பா தானே தான் நிலைக்கு மீறி வாக்கு கொடுத்துட்டு தானும் திண்டாடுறார். என்னையும் திண்டாட வச்சுட்டார். என்னம்மா சொல்ற? புரியும்படியா பேச. என் வீட்டுக்காரர் காத்திருக்க முடியாம அவங்க அம்மாட்ட கேட்டு 8000 ரூபாய் கடனை வாங்கி ஒரு ஸ்கூட்டர் வாங்கிட்டார். இப்போ என் மாமியார் அந்த பணத்தை உடனடியா கீழே வைன்னு மகனையே கிட்டி போடுறாங்க. மகன் என்ன இங்க நெட்டி தள்ளி அனுப்பியிருக்கிறாரு. 1 வார காலத்துல கொடுத்தா கூட போதும்னு சொல்ல சொன்னார். 1 மாசம் தவணை கொடுத்தா கூட பணம் கிடைக்காதேம்மா. அப்பா உடம்ப கவனிச்ச டாக்டர் பில்லே இன்னும் அடைக்கல. இத்தோட உன் தங்கச்சிக்கு வந்திருக்கிற வரன் ஒழுங்காச்சுன்னா கல்யாண செலவுக்கு எங்க போவோம்னு பயமா இருக்கு. இந்த நிலையில அம்மாவின் குரல் தடுமாறியது. இப்போ எங்க பிறந்த வீட்டுல 8000 ரூபாய் கொடுக்க வகை இல்லைன்னு சொல்லிடுறேன். ஐயோ சூர்யா, உன் மாமியார் கோச்சுக்கிட்டு உன்னை கொடுமைப்படுத்தினா பாவிங்க. இந்த பணத்துக்காக உன்னை அவமானப்படுத்தினா நீ கண் கலங்கி தவிச்சா எங்க மனசு கேட்குமா? பெத்தவளாச்சேனா? அம்மா கண்களில் நீர் பொங்கியது. கொஞ்சம் இடிச்சு பேசுவாங்க, பேசட்டும், பொறுத்துக்கிறேன். மகள் துயரத்தோடு புன்னகைத்தாள். வேண்டாம், நீ பணத்துக்காக அவங்க கிட்ட பேச்சு கேட்க வேண்டாம். எனக்கு ஒரு யோசனை தோணுது. அப்பாவுக்கோ வேற யாருக்கும் தெரிய வேணாம். அம்மாவை வியப்புடன் பார்த்தாள் அவள். என் கழுத்துல கிடக்கிற இந்த சரடு 10 பவுனுக்கு அப்ப செஞ்சது. இன்னைய விலைக்கு கட்டாயம் 8000க்கு மேலேயே கிடைக்கும். அவிழ்த்து தரேன். நம்ம சவுகார்பேட்டை சேட்டு தீன்லால் கிட்ட போய் அம்மா அனுப்புனாங்கன்னு சொல்லு. உடனடியா ரொக்கமா பணம் கொடுத்துருவாரு. உங்க மாமியார் கையில உடனே கொண்டு போய் போடு. அப்புறம் பாரு, வாயில பல்லு போட்டு பேச மாட்டா. அம்மா அதே வேகத்தில் தன் கழுத்தில் கிடந்த தாலி சரட்டை கழற்றி எடுக்கலானாள். திடுக்கிட்டு பதறிய மகள், அம்மா, தாலி சரடு, அத போய் அலறினாள். என் மாமியார் வீட்டுல போட்டது. அப்பாவுக்கு திடீர்னு உடம்புக்கு அதிகமாயிட்டா இதை வித்துதான் அவருக்கு வைத்தியம் செய்யணும்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருந்தேன். தங்க சரட்டுல போட்டாதான் தாலியா? மஞ்ச கயத்துல தாலியை கொத்து போட்டுக்கிட்டு இதை வித்துடலான்னு நினைச்சேன். அப்பா உசுரோடு இருந்து இந்த பூவும் போட்டு எனக்கு நினைச்சா அதுவே போதும்மா. அம்மாவின் குரல் உடைந்தது. சூர்யா கண் கலங்கி போனாள். மகளின் வாழ்விற்காக, அவளது அமைதிக்காக தாலி சரட்டையை விற்கவும் அம்மா துணிந்து விட்டாள். சட்டென அருகில் நெருங்கி அம்மாவை கட்டி கொண்டாள். அம்மா, இன்னொரு தடவை இது போல பேசாதீங்க. உங்களை நான் எப்பவும் பூவும் பொட்டுமா இப்படியே பார்க்க ஆசைப்படுறேன். பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க, நான் சமாளிச்சுக்கிறேன். நிம்மி அழுது விட்டாள். உடனே அப்பாவின் இருமும் குரல் கேட்டதும் சட்டென பிரிந்து கண்களை இருவரும் துளைத்துக் கொண்டனர். அவருக்கு காஃபி நினைவு வந்துட்டுது. அதுக்காக அப்படி குரல் கொடுக்கிறார். அம்மா சிரித்துக் கொண்டே நகர்ந்தாள். பச்சை தண்ணீரில் முகத்தை கழுவி துடைத்துக் கொண்டு சுவர் ஓரமாக வளர்ந்து நின்ற குரோட்டன் செடியை பார்த்தபடி சிந்தித்தாள். கணவனுக்கு பணத்தை பற்றி என்ன பதில் சொல்ல போகிறாள் அவள்? மாலை வெயில் மங்கத் தொடங்கிய போது அவள் வேண்டா வெறுப்புடன் வீட்டுக்கு கிளம்பினாள். பிறந்த வீட்டிலே முன் போலவே தங்கிட மாட்டோமா என்ற ஆதங்கம். புண்ணாராத காலுடன் அப்பா நொண்டிக் கொண்டு பஸ் நிலையம் வரை துணைக்கு வர கிளம்பினார். இந்தா, இதை மறக்காம எடுத்துட்டு போ. புறப்படும் முன் குழந்தைகளுக்காக செய்து வைத்திருந்த வேர்க்கடலை உருண்டை நிறைந்த டப்பாவை எடுத்து அவளிடம் கொடுத்தாள் அம்மா. ஓ மாமியார்ட்ட இதை நான் அவங்களுக்காக கொடுத்து அனுப்பினேன், கொடு. அவங்களுக்கு தித்திப்பு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. கங்கா அதை கண்டதும் எத்தனை கசப்பாக வெடிக்கப் போகிறாள் என்ற எண்ணத்தில் சூர்யாவின் உடல் லேசாக நடுங்கியது. மகள் கிளம்பினாள். அப்பா மேல் துண்டை உதறி போட்டுக்கொண்டு நொண்டியபடியே பஸ் நிலையம் வரை மகளுக்கு துணையாக வர தயாராக வாயில் புறம் நின்றார். நடையை தாண்டும் முன் அம்மா ரகசிய குரலில் கூறினாள். எந்த காரணத்துக்கிட்டும் சண்டை பிடிச்சிட்டு வந்துடாத. கொஞ்சம் பொறுமையாயிரு. புருஷன் வீட்டுல பெண்கள் இருக்கிறது தான் மதிப்பு. எத்தனையோ பாடுபட்டு பெத்தவங்க பெண்களுக்கு வாழ்க்கையை தேடி கொடுக்கறாங்க. சில சமயம் ஏதானும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். அம்மா, நீங்க அந்த காலத்து பொண்ணு. பொறுமை பொறுமைன்னு உபதேசிக்க மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். மனதினுள் எண்ணியபடி தலையை அசைத்து விட்டு கிளம்பினாள். மரும பிள்ளை கையில கொடு. பரிவோடு மகள் கையில் கொடுத்தாள். சூர்யாவுக்கு அழுகை நெஞ்சை முட்டியது. அவள் வீட்டிற்குள் நுழையும் போதே இருட்டி விட்டது. ஆனால் வழக்கம் போல இரைச்சல் இல்லாது வீட்டிலே ஒரு அமைதி.
அப்பாட்ட பணம் இப்போ இல்ல என்று அவனிடம் உண்மையை சொல்லியாக வேண்டும். அதை கேட்டதும் அவன் முகத்திலும் வார்த்தைகளிலும் என்ன விதமான ஆவேசம் உதிக்குமோ! மாமியாருக்கு என்ன பதில் சொல்லப் போகிறாள்? 8 வீடு அதிர இரைச்சலிட்டு பேசுவாளே, அந்த அவமானத்தை எப்படி சமாளிக்கிறது? மெல்ல செருப்புகளை கழற்றிவிட்டு முன்னறைக்குள் வந்தபோதுதான் அவளுக்கு மூச்சு விட முடிந்தது. உள்ளே இருந்து அவள் கணவன் வந்தான். அட, நீ வந்தது கூட தெரியலையே, இப்பதான் வந்தியா? வரவேற்பு பலமாகத்தான் இருந்தது. முகம் கை கால் கழுவிவிட்டு சமையலறை மேடை மீது ஆப்பிளையும் டப்பாவையும் வைத்துவிட்டு வந்தாள். அம்மாவும் அப்பாவும் தங்க 3 பேரும் ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. விக்ரம் முகத்தில் லேசான புன்னகை கீற்று. தனிமையாக அவர்கள் இருவரும் இருக்கிறார்கள். சரியான சமயம். அவள் தாங்களா பரபரப்புடன் உள்ளே சென்றாள். ஆப்பிளை துள்ளமிட்டு ஒரு தட்டில் வைத்தாள். அத்துடன் 2 கடலை உருண்டைகளையும் எடுத்துக்கொண்டு முன்னறைக்கு வந்தாள். நீங்க கூட இப்பதான் வந்திருப்பீங்க, இதை சாப்பிடுங்க, காஃபி எடுத்துட்டு வரேன். வேண்டாம், டிஃபன் சாப்பிட்டு வந்துட்டேன். ஆமா, போன காரியம் என்னாச்சு? இதெல்லாம் என்ன? அப்பா உங்களுக்கு ஆப்பிள் கொடுத்து அனுப்புனார், அம்மா கொஞ்சம் கடலை உருண்டை கொடுத்தாங்க. வெட்கத்துடன் சிரித்தாள். பண சமாச்சாரம் என்ன ஆச்சு? விக்ரம் விடாது கேட்டான். இப்போ அப்பாட்ட பணம் இல்லையா, கொஞ்சம் பொறுக்க சொன்னார். அவள் முடிக்கும் முன் படார் என்று அவள் முன்னால் இருந்த முக்காலியை கோபத்துடன் தட்டிவிட்டான் விக்ரம். ஆப்பிள் துண்டங்களும் கடலை உருண்டைகளும் நாலாபுரமும் சிதறி தரையில் ஓட தட்டு டகடக என்ற ஓசையுடன் ஒரு மூலையில் போய் அடங்கியது. அவமானத்தால் உடல் குறுகி போனாள் சூர்யா. சிதறியவற்றை விரைவாக பொறுக்கி எடுத்தாள். அதிர்ச்சியுடன் அவனை வெறித்தாள் அவள். சாப்பிடுற பொருள் மீது கோவத்தை காட்டுறது தப்பு. ஒரு பிடி சோத்துக்குத்தான் நாம நாள் முழுதும் உழைக்கிறோம். போதும், வாய மூடு, சீறினான் அவன். சமையலறை மேடை மீது தட்டை கொண்டு வைத்த அவளால் அழுகையை அடக்கவே முடியவில்லை. விம்மி வாய்விட்டு அழுதாள். தனிமையில் இருக்கையில் ஏதாவது 2 வார்த்தை அன்பாக பேசுவான் என்று எதிர்பார்த்தவளுக்கு மாபெரும் அதிர்ச்சி. மனைவியை விட 8000 ரூபாய் பெரிதாக போய்விட்டதே. அவளது விம்மல் வெடித்து சிதறியது. கூட்டில் அடைத்த புலி போல முன்னறையில் விக்ரம் உலவுவது தெரிந்தது. கண்ணீரை துளைத்துக் கொண்டு வெளியே வந்தாள். பணம் என்று பேயாக அலையும் குடும்பத்தில் சிக்கிக்கொண்டு விட்டோமே என்ற நினைப்பு அவளுக்கு ஆத்திரம் ஊட்டியது. 8000 ரூபா தானே வேணும், அதை நான் கொடுத்துடுறேன். மனைவியை வியப்புடன் திரும்பி பார்த்தான் விக்ரம். என் பிறந்த வீட்டுல போட்ட என் கழுத்து செயின், கைவளை எல்லாத்தையும் வித்து உங்க அம்மாட்ட கொடுத்துருங்க. அப்பனை கேட்டு வாக்கு கொடுத்த பணத்தை வாங்கிட்டு வர சொன்னா எனக்கே யோசனை சொல்றியா? திமிரு பிடிச்ச கண்ணா பின்னான்னு பேசாதீங்க, எனக்கு கோவம் வரும். நல்லா பேசுவேன், இன்னமும் நீ பேசுனா என்ன செய்வீங்க? ரொம்ப மிரட்டாதீங்க. என்ன செய்வேனா? அருகில் வேகமாக வந்த விக்ரம் படார் என ஆத்திரத்துடன் அவள் கன்னத்தில் அறைந்தான். வீடே சுற்றுவது போன்ற பிரமிப்பில் அவள் கையால் கன்னத்தை அழுத்திக் கொண்டு சிலையாக எதிர்ந்து போய் நின்றாள். விற்றென்று வாயிற்புறம் சென்ற விக்ரம் தனது ஸ்கூட்டரை தள்ளிக்கொண்டு வெளியே சென்றான். படபடவென்ற ஸ்கூட்டரின் சத்தம் தெருவிற்குள் சென்று மறைந்தது. மறுநாள் காலை அலுவலகத்திற்கு முன்னால் இறங்கிக் கொண்ட சூர்யா கணவன் போகும் வரை காத்திருந்தாள். தலையில் குளித்துவிட்டு தலையை சீவும் போதே கவனித்தாள். நல்ல வேளையாக கைவிரல் அடையாளமோ வீக்கமோ அவள் கன்னத்தில் காணப்படவில்லை. ஆனாலும் இடத்தாடை ஓரமும் காது மடலும் வலித்தன. அதைவிட அவளது மனம் அவமான உணர்வால் விரிந்து வெடித்துவிடும் போல் வலித்தது. அடிமட்டத்தில் வாழும் ஒரு சாதாரண தொழிலாளி கூட மனைவியை நோக்கி கோபத்தில் கையை ஓங்க கூசும் அளவு நாகரீகம் அடைந்து விட்டிருக்கும் இந்த காலத்தில் படித்தவன், நாகரீகமான கௌரவம் மிக்கவன், படித்த பெண்ணை, அதுவும் அவனை போன்று சரிநிகராக வேலை செய்து சம்பாதிக்கிற மனைவியை கை நீட்டி அடித்து விட்டானே. குடித்துவிட்டு சாக்கடை அருகே புரண்டு கிடக்கும் ஒரு கேவலமான மனிதன் கூட இப்படி அநாகரிகமான செயலில் ஈடுபட மாட்டான். மனைவியை அடிக்கும் அளவு விக்ரம் மகாமட்டமாக இறங்கிவிட்டானே. தொடர்ந்து இவனுடன் மனைவி என்று வாழ்வது சாத்தியப்படுமா? அவளது வாழ்க்கை மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கிய கதையாகிவிட்டால். பலவும் எண்ணியபடி அவள் அலுவலகத்திற்கு போகாது பாந்தியன் சாலை பக்கமாகவே நடந்தாள். அங்கே தெரிந்த ஒரு கடையை அணுகி தொலைபேசியை பயன்படுத்த அனுமதி வாங்கி கொண்டாள். வைத்தியரிடம் உடம்பை பரிசோதிக்கப் போவதால் காலை வேளையில் அவள் சற்று தாமதமாக வேலைக்கு வர நேரலாம் என அனுமதி கோரி தலைமை கணக்கரிடம் தொலைபேசியில் கேட்டுக்கொண்டாள். பிறகு பாரிமுனை செல்லும் பஸ்ஸை பிடித்தாள். அவளுடைய அண்ணன் அங்கே ஒரு அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். அதே தெருவில் ஒரு குடியிருப்பு பகுதியில் மனைவியுடன் வசித்து வந்தார். அண்ணன் சுகுமாரின் அலுவலகம் 3வது மாடியில் இருந்தது. மூச்சு இறைக்க படிகளை கடந்து அறைக்கு முன்னால் இருந்த பலகையில் உட்கார்ந்தாள். நெஞ்சு படபடவென அடித்துக் கொண்டது. அறைக்குள் அண்ணன் யாரிடமோ பேசும் குரல் கேட்டதும் அவளுக்கு அழவேண்டும் போன்ற துயரம் நெஞ்சில் புரண்டது.
அந்த மனிதர் பேசிவிட்டு வெளியேறியதும் பையனிடம் தான் இன்னார் என அறிமுகப்படுத்திக் கொண்டாள். உள்ள போங்கம்மா, தாராளமாக அவன் அனுமதித்தான். கோப்பு ஒன்றை கவனித்துக் கொண்டிருந்த அண்ணன் திடுக்கிட்டு போனான். என்னம்மா, என்ன தேடிட்டு வந்திருக்காப்ல இருக்கு, என்ன சங்கதி? வியப்பும் சிரிப்பும் கலந்த குரலில் எதிரே கிடந்த நாற்காலியை காட்டினான். அவள் உட்கார்ந்தாள். அண்ணன் முகத்தை பார்த்ததும் அடக்கி வைத்த அழுகை பீறிட்டது. உதடுகள் துடித்தன. அண்ணா, எனக்கு மன வாழ்வே கசந்துட்டுது. அதனால நான் என் கணவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு பிறந்த வீட்டுக்கே போயிடலான்னு நினைக்கிறேன். கண்கள் பொலபலவென நீரை சிந்தின. அண்ணன் அதிர்ந்து போனார். பிறகு நடந்து அவள் அருகில் வந்து கைக்குட்டையை நீட்டினார். கண்களை தொடச்சுக்க, அழுகையை நிறுத்து, விவரமா சொல்லு, இப்ப என்ன நடந்தது? மென்று விழுங்கியபடி ஸ்கூட்டர் விவகாரத்தை சொன்னாள். அப்பாட்ட பணம் இல்ல, உங்க அம்மா அவசரப்பட்டா என் நகைகளை வித்து கொடுத்துடலான்னு சொன்னேன். அதுக்கு ஓங்கி கன்னத்துல பேச முடியாமல் விம்மினாள் அவள். அண்ணன் ஆதரவுடன் அவள் நெற்றி மீது புரண்ட கூந்தலை விரலால் ஒதுக்கிவிட்டு மெல்ல முதுகை தட்டினார். தங்கச்சி, ஏதோ ஆத்திரப்பட்டு தவறா மரும பிள்ளை நடந்துகிட்டாரு, ஒத்துக்கிறேன். அவர் தவறு பண்ணது இதுதான் முதல் தடவை. அதுக்காக நீ விவாகரத்து வேணும்னு பேசுறது நியாயமாகுமா? அண்ணா, இன்னும் உங்ககிட்ட கூட சொல்ல முடியாத அளவு கஷ்டங்கள் இருக்குது. அந்த வீட்டுல என்னால இனிமே ஒரு வினாடி கூட இருக்க முடியாது. அண்ணா யோசித்தார். அண்ணா, என்ன உங்க வீட்டுல வச்சுக்க மாட்டீங்களா? எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல, அரற்றினாள். அது எப்படி முடியும்? கணவனோடு வாழ்ந்துட்டு இருக்கிற சமயம் நீ எப்ப வேணாலும் வந்து என்னோட 10 நாள் 1 மாசம் கூட வந்து தங்கலாம். அதான் முறை. அது இல்லாம கணவன் கிட்ட சொல்லாம கொள்ளாம என்னோட வீட்டுல தங்குனா நான் எப்படிமா அதை அனுமதிக்க முடியும்? ஒரு தங்கைக்கு அண்ணன் அடைக்கலம் கொடுத்தா அது தப்பாண்ணா? கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர். அத அப்படி அலட்சியமா ஒரு சின்ன தவறின் பேர்ல முடிவு கட்ட முடியாதுமா. உங்களோட நான் வந்து தங்குறது உங்களுக்கு பிரியம் இல்லைன்னா அடையாருக்கு போய் அப்பா அம்மாவோட இருந்துக்கிறேன். அது தவறில்லையே. உன் கணவனோட வீட்டை விட்டு அவங்க அனுமதி இல்லாம நீ என்னோடையோ இல்லைன்னா அப்பா வீட்லயோ தங்கக்கூடாது. அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். ஏன்னா என் தங்க வாழா வெட்டியா இருக்கவா நான் பாடுபட்டு சேர்த்த பணத்தை செலவழிச்சு கட்டி கொடுத்தேன். உன் கணவனே உன்னை வீட்டை விட்டு விரட்டினாலும் நீ ஒத்துக்கூடாது. அப்படி அர்த்தம் இல்லாம வெளியேறத்தக்க உரிமை அவனுக்கும் கிடையாது. தட்டி கேட்கறதுக்கு ஒரு தமையன் இருக்கேன், பயப்படாத, தைரியம் பேசினார் அண்ணன். 8000 ரூபாய் இல்லாம நாங்க தொடர்ந்து வாழ முடியாதேன்னா, புலம்பினாள் தங்கை. விவரமா உன் கணவன் கிட்ட மறுபடியும் சொல்லு. அப்பாவுக்கும் எனக்கும் கொஞ்சம் நிலைமை சுமாராயிட்டதும் எப்படியாச்சும் அந்த பணத்தை தந்துருவோம்னு பொறுத்துக்க சொல்லு. மாட்டேங்கிறாங்க அண்ணா. அவள் கண்கள் கலங்கின. சின்ன குழந்தைங்க மணல் வீடு கட்டி அழிச்சிட்டு போறது போல நீ திருமணத்தை ஒரு விளையாட்டா எடுத்துக்க கூடாதுமா. குடும்ப வாழ்க்கை ஒரு பொறுப்பான விஷயம். கொஞ்சம் ஏறத்தாழ இருக்கும். பெண்கள் தான் பொறுமையா இருக்கணும். அம்மா சொன்ன அதே உபதேசம். பொறுமை, பொறுமை. இவர்கள் எல்லோரும் எளிதாக கூறிவிட்டார்கள். ஆனால் வார்த்தைகளால் குத்தி கொதறி அவளது புக்ககத்து மனிதர்கள் அவளை சித்திரவதை செய்யும் போது அவள் எப்படி பொறுமையாக கடைபிடிக்க முடியும்? கண்ணீரை துடைத்துக் கொண்டாள். அண்ணன் வரவழைத்து அளித்த காஃபியை பருகினாள். கிளம்பி விட்டாள். வெளியே மாடிப்படி வரை அண்ணன் வந்து வழி அனுப்பினார். கூடவே பேசியபடி வந்தார். இது 2 குடும்பத்தையும் பாதிக்கிற கௌரவ பிரச்சனை, மறக்காத. மறந்து போய் கூட விவாகரத்துன்னு பேசிராத. கண்ட கண்ட புத்தகங்களை படிக்கிற விபரீதம். உன் மூளை குழம்பி இருக்கு. என்ன கஷ்டம் வந்தாலும் சமாளிக்க தெரிஞ்சுக்கோ. கணவனை பிரிஞ்சு பிறந்த வீட்டுக்கு வரும் யோசனைய கட்டோட கைவிட்டுடு. உங்க அண்ணி கேட்டா அதிர்ந்து போயிடுவா. அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். உனக்கு பின்னால இருக்கிற இன்னொரு தங்கச்சிக்காரியோட வாழ்க்கையை பத்தி யோசி. உன்னால அவ வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது. அலுவலகத்திற்கு வந்து உட்கார்ந்த பின்னும் வெகு நேரம் வரை அண்ணனது நீண்ட உபதேசம் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. வேலையில் முழு மனதுடன் ஈடுபட முடியாமல் அவள் தவித்தாள். அடிக்கடி ஜன்னல் வழியே கூவத்தை உற்று பார்த்தாள். அன்று மாலை அவள் பஸ்ஸில் இருந்து இறங்கி வீட்டை நோக்கி வேகமாக நடந்தாள். இன்னமும் கன்னம் லேசாக வலித்தது. பேசாமல் திரும்பி பஸ்ஸை பிடித்து பிறந்த வீட்டிற்கு ஓடிவிட வேண்டும் என்று மனம் குழந்தைத்தனமாக அடம் பிடித்தது. வேண்டா வெறுப்பாக தங்கள் குடியிருப்பு பகுதி பக்கம் திரும்பியவள் திடுக்கிட்டு நின்றாள். தெருவிற்கு முன்னால் சாலையை ஒட்டியிருந்த சிறிய அழகான வீட்டின் முன் ஒரே கூட்டம். போலீஸ் தலைகள் வேறு. கவலையை மறந்து ஆவல் தலை தூக்க அந்த கூட்டத்தை பார்த்தபடி நின்று விட்டாள். சின்ன பொண்ணு பாவம், வாழ வேண்டிய வயசுல போய் இப்படி அநியாயமா செத்து போயிட்டுதே. யாரோ அங்கலாய்த்தார்கள். கசமுசவின்றி எல்லோரும் பேசியது கேட்டது. போலீஸ் கூட்டத்தை விலக்கி கொண்டிருந்தது. அதற்கு மேல் நிற்க முடியாமல் வீட்டிற்கு விரைந்தாள். குளித்து முடித்துவிட்டு அவள் பரபரப்பாக சமையலை கவனித்தாள். எல்லோரும் சாப்பிட உட்கார்ந்ததும் அவள் வழக்கம் போல உணவு பரிமாறிக் கொண்டிருந்தாள். இன்றைய விஷயம், அந்த கடைசி வீட்டு செய்தி அவர்களுக்கு அவலாக கிடைத்தது.
கல்யாணமாயி 6 மாசம்தான் ஆகுதாம். அந்த பொண்ணு புருஷன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு தூக்கு போட்டுக்குச்சாம். அப்படி ஒரு பொண்ணு பொறுமை இல்லாம பொங்கி போகலாமா? கங்கா வம்பை தொடங்கி வைத்தாள். அந்த பொண்ணு ஏதோ தவறு பண்ணிருக்கணும். இல்லாட்டி ஏன் புருஷங்காரன் கண்டிக்கிறான்? மாமனார் ரசத்தை உறிஞ்சியபடி அரட்டை அடித்தார். இல்லம்மா, நம்ம வேலைக்காரி வள்ளி வந்து சொல்லிட்டு போச்சு. ஏதோ வரதட்சணை தகராறாம். அவங்க பிறந்த வீட்டுல சீர் செய்யல. அத பத்தி மாமியார் கேட்டாலாம். அவமானம் தாங்காம தூக்கு போட்டுக்குச்சான் அந்த பொண்ணு. அப்பளத்தை நொறுக்கியபடி விஷயத்தையும் வேடிக்கையாக நொறுக்கினான் குமார் சிரித்தபடி. கல்யாணம் செஞ்சுக்கிற இளம் பெண்கள் தற்கொலை பண்ணிக்கிறது ஃபேஷன் ஆயிட்டுது. இப்படி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டெலிபோன் ஹவுஸ் மாடி கட்டிடத்துல இருந்து குதிச்சு ஒரு பொண்ணு செத்தான்னு பத்திரிகையில போட்டுருந்துச்சு. சில நாளைக்கு முன்னாடி கோடம்பாக்கத்துல ஒரு பொண்ணு மண்ணெண்ணெய மேல ஊத்திக்கிட்டு நெருப்ப வச்சுக்கிட்டு செத்ததா படிச்சோம். இவங்கெல்லாம் ஏன் தான் இப்படி பயங்கரமா சாகணுமோ? மைத்துனன் நிறுத்தினான். சூர்யா அவனை பார்த்தாள். என்ன கேட்டிருந்தா பேசாம இவங்களுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு புட்டி தூக்க மாத்திரையை கொண்டு வந்து கொடுத்திருப்பேன். நிம்மதியா ஒரே தூக்கமா தூங்கி இருப்பாங்களே. பக பகவென்று உரக்க சிரித்தான் அவன். சூர்யா நடுங்கி போனாள். அவள் கணவன் விக்ரமை விட இவன் மகா கொடுமைக்காரன். பெண்களை பற்றி எத்தனை மட்டமான அபிப்பிராயம் இவனுக்கு! எத்தனை அகம்பாவமாக பேசுகிறான்! நாளைக்கு இவனுக்கு ஒருத்தி மனைவியாக வரட்டும். அவளுக்கு மாத்திரை கொடுத்து யமலோகத்திற்கு அனுப்பி வைக்க உதவட்டும். அப்போது இவன் பாடு தெரியும். கிராதகன், சண்டாளன். ஒரு உயிரை பற்றி எத்தனை கேவலமாக பேசுகிறான்! மனதில் குமுறியபடி உள்ளே போய்விட்டாள். விக்ரம் மட்டும் அன்று ஏனோ வாயை திறக்கவில்லை. ஆனாலும் அவளுக்கு கணவன் மீது ஏற்பட்டிருந்த கோபம் தளரவில்லை. அடுத்த நாள் காலையில் அவள் வேலைக்கு புறப்படும் முன் கங்கா தொடங்கினாள். உங்க அப்பாவை கேட்டு பணத்துக்கு ஏற்பாடு செஞ்சுட்டு வான்னு சொன்னா நீ குறுக்கு யோசனை சொன்னியாமே. உனக்கு என்ன நெஞ்செழுத்து இருந்தா ஓன் நகைகளை வித்து கடன் அடைக்க சொல்லிருப்ப என்று கூச்சலிட்டாள். அப்பாட்ட கொடுக்க இப்ப கைவசம் பணம் இல்ல, அதனால சொன்னேன். அடிக்குரலில் முனகினாள் சூர்யா. எனக்கு அதெல்லாம் தெரியாது. இன்னும் 4 நாளைக்குள்ள பணம் கைக்கு வந்துடணும், சீறினாள் கங்கா. அப்பாட்ட இல்லாததை எப்படி கொண்டு வர முடியும்? குறுக்க வாயாடாத, எனக்கு பிடிக்காது. உங்க அப்பன் பணம் கொடுக்கற வரைக்கும் உன் பிறந்த வீட்டை விட்டு நகராத. இந்த ஞாயிற்றுக்கிழமை போய் பிறந்த வீட்டுல போய் உட்காரு. பணம் கிடைக்கிற வரைக்கும் இங்க வராத, அவ்வளவுதான். கங்கா முடித்து விட்டாள். கச்சிலையாக நின்ற கணவன் முகத்தை பார்த்தாள். கேலி புன்னகையுடன் கல்லூரிக்கு கிளம்பிக் கொண்டிருந்த மைத்துனன் உதட்டை சுழித்து முகத்தை ஆட்டிய நாத்தி, உறுத்து விழித்த மாமனார், இத்தனை பேரும் தன்னை சுற்றி ஓநாய்களாக நிற்பது போன்ற பிரமிப்பில் அவள் மேனி பதறியபடி வேலைக்கு கிளம்பினாள். சரவணாலயாவின் வாயிலில் இறங்கிக் கொண்டவள் உள்ளே சென்ற முயன்ற போது சூர்யா என்று கணவன் கூப்பிட்டான். எப்படியாவது உங்க அப்பாட்ட இருந்து அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து அம்மாட்ட கொடுத்துரு. இப்போது அவன் குரலில் சிறிது தயக்கமும் கனிவும் தொனித்தன. ஈட்டியான பார்வையால் குத்தும் அந்த கண்களில் கூட சற்று இரக்கம் கனிந்து நின்றது. நான் என்ன செய்வேன்? என் அம்மாவுக்கு அடங்கி போக வேண்டியிருக்கு. சொல்ல தவிப்பவன் போல் கலக்கத்துடன் விழித்தான். மௌனமாக தலையசைத்து விட்டு அவள் வேகமாக நகர்ந்து விட்டாள். அண்ணாவின் அறிவுரையின்படி கணவன் அடித்ததை அவள் மறந்து விட்டிருந்தாள். ஆனால் அவன் தாயாரும் மற்றவர்களும் அவளை நிறுத்தி வைத்து சுடுவது போல் சொற்களால் அவமானப்படுத்தி சுடும்போது பரிவாக ஒரு சொல் ஏன் பேசவில்லை? அப்படி ஒரு கோழையாக நின்ற அவனை அவளால் மன்னிக்கவே முடியவில்லை. கல்லானாலும் கணவன், எந்த மடையன் சொன்னான்? கோபமும் துக்கமுமாக அவள் அலுவலகத்திற்குள் புகுந்து தன் இருக்கையை அடைந்தாள். வேலையை சரிவர செய்ய முடியவில்லை. எதற்காக வேலை பார்க்க வேண்டும்? யாருக்காக சம்பாதிக்க வேண்டும்? எதற்காக வாழ்க்கை? ஏன் இந்த போலியான மனவாழ்வு? கேள்விகள் அவளை குடைந்தன. அடிக்கடி ஸ்கூட்டர் பணம் 8000 பூதம் போல கற்பனையில் அவளை பயமுறுத்தியது. அவள் தந்தை அவ்வளவு பணத்திற்கு எங்கே போவார்? ஆனால் அந்த பணம் இல்லாமல் புக்ககத்திற்குள் அவள் நுழைய முடியாதே. பிறந்த வீட்டில் தங்கிவிடலாம் என்றால் பெற்றவர்களும் உடன் பிறந்தவர்களும் ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்களே. ஐயோ, அவள் எங்கே போவாள்? திடீரென்று அவள் மனதில் அந்த பயங்கர சிந்தனை உருவாகியது. அது பெரிதாகி பெரிதாகி அவளையே வியாபித்தது. எங்கு போனாலும் சுவர் போல பிரச்சனைக்கு தீர்வு இல்லாது அவள் தடுமாறியபடி, இப்படி ஒரு வாழ்வு வாழ வேண்டியது அவசியம்தானா என்ன? டெலிபோன் ஹவுஸ் பெண்ணுக்கும் கோடம்பாக்கத்து பெண்ணுக்கும் ஏற்பட்ட துணிவு அவளுக்கு இல்லையா? அவளுக்கு மட்டும் வாழ்க்கை என்ன அப்படி வெள்ளமாக இனித்து கிடக்கிறதா? உயிரை பிடித்துக் கொண்டு நரக வேதனையில் நாளை கழிக்க தத்தளிக்க வேண்டிய அவசியம் என்ன? இன்று அவள் வீட்டிற்கு திரும்ப போவது இல்லையா? இனி என்றுமே திரும்ப முடியாத ஒரு வீட்டிற்கு போய்விட வேண்டும். அதுதான் அவளது பிரச்சனைக்கு சரியான தீர்வு. நெற்றி மீது துளிர்த்த வியர்வையை துளைத்துக் கொண்டு எழுந்தாள். அலுவலகம் முடிந்து எல்லோரும் அவசரமாக லிப்டிற்காக வராந்தாவில் ஓடிக்கொண்டிருந்தனர். அவளுக்கு எந்த அவசரமும் இருக்கவில்லை.
மெல்ல நிதானமாக நடந்தாள். படிகள் இருந்த பக்கமாக மாடியின் 7வது தளத்திற்கு ஏறி மெல்ல மொட்டை மாடிக்கு வந்தாள். சேலை தலைப்பு காற்றில் படபடத்தது. குபீர் என்று நடுவே கூவத்தின் மனத்தை வாரிக்கொண்டு வீசும் காற்று அன்று சுத்தமாக சில்லென்று சுகமாக இருந்தது. கைப்பிடி சுவர் ஓரமாக வந்து நின்றாள். இதுவரை அவள் அந்த கடைசி மாடி மீது நின்று வேடிக்கை பார்த்ததே கிடையாது. காலையில் அலுவலகத்திற்கு வருவதும் மாலையில் விழுந்து அடித்துக் கொண்டு பஸ்ஸை பிடிக்க ஓடுவதுமாக பொழுது சரியாக இருந்தது. இப்போது நிதானமாக சுற்றுப்புற சூழ்நிலையை கவனிக்க முடிந்தது. சரவணாலயமின் பின்புறத்தில் கோவம் அமைதியாக அந்தி மயக்கும் நேரத்தில் யமுனை போல, வெள்ளிப்படலம் போல அத்தனை அழுக்குகளையும் உள்ளே மறைத்துக் கொண்டு மெல்ல நகர்ந்து கொண்டு இருந்தது. அதன் கரைக்கும் கட்டடத்திற்கும் 50 அடி அளவு புல்லும் புதருமாக பச்சை பசேல் என்று பாய் விரித்திருந்தது. அந்த புல்வெளியில் நிம்மதியாக சில எருமை மாடுகள் மேய்ந்து கொண்டிருந்தன. கூவத்தின் மேல் போடப்பட்ட சிறு பாலத்தை தாண்டி பாந்தியன் சாலையிலும் கல்லூரி சாலையிலும் கார்கள் ஊர்ந்து கொண்டிருந்தன. கூவத்தின் கரையை ஒட்டினாற் போல ஓடிய கிரீன் சாலையில் பெரிய லாரிகள் பெருத்த ஓசையுடன் ஓடிக்கொண்டிருந்தன. வலப்பக்கம் திரும்பினால் கொஞ்ச தூரத்தில் பொருட்காட்சி சாலை, பச்சை மரங்கள் நடுவே பளிச்சிட்டன. மெல்ல நடந்து முன்பக்கம் வந்தாள். கமாண்டர் இன் சீஃப் சாலையில் வாகனங்கள் சங்கிலியாக ஊர்ந்தன. இடப்பக்கம் சற்று தொலைவில் IBM கட்டடமும் கொச்சின் ஹவுஸும் தெரிந்தன. இன்னொரு புறம் அண்ணா சாலையில் இருந்த வானை முட்டி நின்ற LIC கட்டிடம் கடலை மறைத்தபடி காலை பரப்பி நிற்கும் அரக்கன் போல் காட்சியளித்தது. மாலை பொழுது மெல்ல மெல்ல அடங்குவதை உணர்ந்தாள். நெஞ்சு படபடக்க கூவமாற்று பக்கம் வந்து எட்டி பார்த்தாள். உடல் சிலிர்த்து போயிற்று. அங்கிருந்து குதித்தால் கட்டாயம் மண்டை சிதறி அந்த கணமே உயிர் போய்விடும். ஆனால் குதித்த வேகத்தில் உடல் சுருண்டு புல்தரையை தாண்டி கூவத்திற்குள் விழுந்துவிட்டால் கூடாது. கல்யாணம் என்கிற பாழும் கிணற்றில் அவள் உயிரோடு குதித்து இருக்கிறாள். அதுவே போதும். செத்த பிறகு அவள் உடல் கூவத்தில் விழுந்து குளிக்க வேண்டுமா? சே, ஊரில் உள்ள அத்தனை சாக்கடையும் அவள் உடலை தீண்டணுமா? முடியாது. முன்பக்கத்திலே கமாண்டர் இன் சீஃப் சாலைக்குள் கடைகளுக்குள் முன்குதித்தால் கிரீச் என்று வண்டிகள் நிற்கும். நடைபாதையில் போகும் மக்கள் அலறிக்கொண்டு நிற்பார்கள். ஒரே கூட்டம். சாலை எங்கும் ரத்தம். நாலாபுரமும் வழிய ஒரு ரணப்பிண்டமாக கிடப்பாள். உரு தெரியாமல் யார் இது? இந்த பெண் போல இருக்கு. போலீஸ்ல சொல்லு. கத்தல். நகருங்க நகருங்க. துக்கம் தொண்டையை அடைக்க கண்கள் கலங்க கைப்பிடி சுவர் அருகே வந்து நின்றாள் அவள். 23 ஆண்டுகள் வளர்ந்தாய் சூர்யா. இன்றோடு உன் அத்தியாயம் முடிந்து விட்டது. மனம் முணுமுணுக்க கீழே பார்த்தாள். அதற்குள் சாலை விளக்குகள் எரிகின்றனவே. தன்னை சுற்றிலும் பார்த்தாள். ஐயையோ, இருட்டி விட்டதே. அப்போதுதான் அவள் காதுகளில் அந்த காலடி ஓசை. யாரோ மிக அருகில் வருவது போன்ற கிளி உணர்வு. சாவை நினைத்து கொண்டு அவள் 7ஆம் மாடிக்கு வந்திருந்தாள். யாரோ அவளை பார்த்து விட்டிருக்க வேண்டும். தன்னந்தனியாக இருக்கும் அவளை அவன் கட்டாயம் அது ஒரு இளைஞராகத்தான் இருக்க வேண்டும். தொடர்ந்து கொண்டிருந்தான். இன்னும் ஒரு சில வினாடிகளில் அவளது பெண்மையை அழிக்க திட்டமிட்டு நெருங்குகிறான். ஐயோ, சாவை விட இது மிகவும் கொடுமையானது. நெஞ்சு வேகமாக துடிக்க, உடல் வியர்வை பொங்க, மூச்சு விட பயந்தவளாக அவள் மெல்ல கைப்பிடிச்சுவர் உட்பக்கமாக நகர்ந்தாள். கூடவே அந்த காலடி ஓசையும் நகர்வதைப் போல கேட்டது. மூச்சை பிடித்துக் கொண்டு அவள் மாடிப்படி அருகே ஓடினாள். இப்போது சாக நேரமில்லை. தன் பெண்மையை காப்பாற்ற வேண்டிய நேரம். படிகளில் தலைதெறிக்க இருளில் இறங்கி ஓடினாள். அந்த ஆசாமியும் கூடவே ஓடி வருவது போன்ற பிரமை. முன்னிலும் வேகமாக சுவரை ஆதாரமாக பிடித்தபடி படிகளில் ஓட்டமாக இறங்கினாள். படபடவென்று அவனது காலடி ஓசை அந்த அமைதியான கட்டடத்திற்குள் எத்தனை பெரிதாக ஒலித்தது. கீழ்த்தளத்திற்கு வந்தபோது இரும்பு கம்பி கதவை இழுத்து பூட்டி இருந்தான் கூர்கா. அவசரமாக கம்பிகளை பிடித்து ஆவேசத்துடன் உலுக்கினாள். தனக்கு தெரிந்த ஹிந்தியில் கேட்டை திறந்து விடும்படி கத்தினாள். வாயிற்புறம் பீடி பிடித்துக் கொண்டு நின்ற கூர்கா திடுக்கிட்டு போனான். எல்லோரும் கட்டடத்தை விட்டு போன பின்னரும் யாரோ உள்ளே இருக்கிறார் போல தோணுதே. ஓட்டமும் நடையுமாக வந்து பூட்டை திறந்து கம்பி கதவை தள்ளினாள். அம்பு போல வெளியே பாய்ந்து ஓடி வந்த சூர்யா கால் இடறி சமாளித்துக் கொண்டு நின்றாள். யாரோ சாப்பிட்டு விட்டு விட்டெறிந்த புரசையிலை சுருள் அவள் நடக்கும்போது புடவை ஓரத்திலே ஒட்டிக்கொள்ளவே மாடியில் தரையில் பட்டு ஒலியை எழுப்பியிருக்கிறது. தனிமையில் சாவை நாடி நின்றவளை நிலைகுலைய செய்திருக்கிறது. யாரோ ஒரு ஆள் என்று இருட்டில் மிரண்டு போயிருக்கிறாள். இப்போது அவளுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. அவளுடன் ஒட்டிக்கொண்டு கூடவே படிகளில் உருண்டு வந்த இலைச்சுருளை எடுத்து அப்பால் போட்டுவிட்டு பதட்டமாக பஸ் நிலையத்திற்குள் வந்தாள்.
நடைபாதை மீது பூப்பந்துகளை தட்டில் வைத்துக் கொண்டு விற்று கொண்டிருந்தான் ஒரு சிறுவன். அந்த நேரத்திலே முல்லையும் மல்லிகையும் மலர்ந்து மனம் காற்றோடு கலந்து இனிமையாக அவளது முகத்தில் மோதியது. அவள் சற்று நின்று அந்த மனத்தை மூச்சோடு இழுத்து ரசித்தாள். ஒளிவிட்ட தெரு விளக்குகளை வியப்போடு பார்த்தாள். நடைபாதை மீது சிரித்துக் கொண்டு பேசியபடி நகர்ந்து செல்லும் கூட்டத்தை கவனித்தாள். வாழ்க்கை சாவதற்கு அல்ல, வாழ்வதற்குத்தான் அளிக்கப்பட்டிருக்கிறது. அத்தனை பேருக்கும் வாழ இடம் அளித்த மண்ணில் அவளுக்கு மட்டும் ஒரு துளி இடம் இல்லாமலா போகும்? அவள் வாழத்தான் வேண்டும். அவளது திட்டப்படி சுதந்திரமாக உரிமையோடு வாழப்போகிறாள். ஆத்திரமும் வேகமுமாக பஸ்ஸில் ஏறியவள் வீட்டை மிதித்த போது மணி 8 ஆகிவிட்டது. ஏன் இவ்வளவு நேரம்? கங்கா இடுப்பில் கையை வைத்துக் கொண்டு அதட்டினாள். காதில் விழாதவளைப் போல குளியலறை பக்கம் சென்றாள் சூர்யா. பஸ் கிடைக்க நேரம் ஆயிட்டது. வேலைக்குன்னு ஒருத்தர் வெளியே போனா நேரம் முன்ன பின்னதான் ஆகும். இது ஒரு கேள்வியா? பளிச்சென பதிலிறுத்து விட்டு சட்டென கதவை மூடிக்கொண்டாள். குழாயை திருப்பி விட்டு நீண்ட நேரம் குளித்துக் கொண்டே சிந்தனையில் ஆழ்ந்தாள். அன்று இரவு வழக்கம் போல சமையலுக்கு உதவ முன்வரவில்லை. எனக்கு தலைவலிக்குது, காய்ச்சல் வரும் போல இருக்கு சொல்லிவிட்டு படுக்கை மீது சாய்ந்து கொண்டு விட்டாள். அது சமயம் பார்த்து யாரோ உறவினர்கள் நலன் விசாரிக்க வந்து விட்டனர். கங்கா தனது தாழ முடியாத கோபத்தை அடக்கிக் கொள்ள வேண்டியதாயிற்று. எரிச்சலோடு மகளை உதவிக்கு கூப்பிட்டுக் கொண்டாள். தனக்கு பசிக்கவில்லை என்று சூர்யா அறையை விட்டு இரவு சாப்பாட்டிற்கு எழுந்து வரவே இல்லை. விக்ரம் மெல்ல வந்து விளக்கை போட்டான். ஏனோ அவனுக்குள் ஒரு கலவரம் உருவாகிவிட்டிருந்தது. மனைவியிடம் கண்ட திடீர் மாற்றம் அவனை சிறிது அச்சுறுத்தி விட்டது. கட்டிலின் விளிம்பில் வந்து மெல்ல உட்கார்ந்து கொண்டான். சூர்யா, உனக்கு உடம்புக்கு என்ன? ஒன்னும் இல்ல. போர்வைக்குள் இருந்தபடி அவள் முணுமுணுத்தாள். காய்ச்சலா? கையை நீட்டி அவளை தொட அவன் முயன்ற போது உடலை சுருக்கி கொண்டாள் அவள். ஒண்ணுமில்ல, எனக்கு ஓய்வு தேவை. நானும் ஒரு மனுஷ பிறவி, எந்திரம் இல்ல. சூடாக பேசியபடி அவன் கையை தட்டிவிட்டு போர்வையை நன்கு இழுத்து விட்டுக் கொண்டாள். இன்னமும் ஓரமாக படுக்கையில் சரிந்து உறங்கத் தொடங்கினாள். கடந்த 2 நாளாகவே விக்ரமின் மனம் சஞ்சலமடைந்திருந்தது. பணத்தை உடனே தர வேண்டும் என்று வலுக்கட்டாயப்படுத்திய தாயின் மீது அவனுக்கு கோபம். சூர்யாவிடம் தான் நடந்து கொள்ளும் முறை முற்றிலும் தவறு என்ற ஞானோதயம் ஏற்பட்டிருந்தது. அதுவும் ஆத்திரத்தில் தன் தாயின் மீது எழுந்த கோபத்தை மனைவியிடம் காட்டியதுடன் அவளை கை நீட்டி அடித்ததை எண்ணி மனதிற்குள் மருகிக் கொண்டு இருந்தான். மௌனமாக எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டு பண்புள்ள ஒரு நல்ல மனைவியாக சூர்யா வாழ்ந்து வரும்போது தான் மட்டும் அம்மாவுக்கு பின்னால் ஒளியும் கோழையாகி மனைவிக்கு பரிந்து பேசத் தெரியாத, நியாயத்தை ஊன்றி பார்க்க முடியாத ஒரு மட்டமான மனிதனாகி முரடன் போல் நடந்து கொண்டு விட்டோமே என உள்ளூர வருந்தினான். இதையெல்லாம் பற்றி அவளிடம் பேச வேண்டும் என்று அவனுக்கும் ஆவல். எங்கே தொடங்குவது, எப்படி என்ற தயக்கம். வீட்டிற்கு அவளை மருமகளாக கொண்டு வந்து சேர்த்த அன்றிலிருந்து அம்மாவால் ஆட்டி படைக்கப்பட்டு வந்த அவனுக்கு தான் ஒரு தனி மனிதன் என்பது கூட மறந்துவிட்டிருந்தது போல் காணப்பட்டது. சூர்யா கோபமாக இருக்கிறாள், இயற்கைதானே, கொஞ்சம் விட்டு கொடுப்போம் எண்ணியவனாக படுக்கை மீது ஒருபுறம் ஒதுங்கியபடி மெல்ல படுத்தான். அன்று பகல் அலுவலகத்தில் உணவிற்கு பிறகு விமலாவும் செல்வியும் அங்காடியிலே ஏதோ வாங்க கீழே இறங்கி சென்று விட்டனர். இரவு முழுவதும் சிந்தித்து சூர்யா ஒரு முடிவுக்கு வந்திருந்தாள். தொடர்ந்து கொத்தடிமையாக 8000 ரூபாய்க்கு பேச்சு கேட்டுக்கொண்டு கணவனிடம் கன்னத்தில் அடிபட்டு கொண்டு அவள் ஒரு புழுவாக அந்த வீட்டில் வசிக்கப் போவதில்லை. ஆமாம், அவளுக்கு அப்படிப்பட்ட வாழ்வு தேவையில்லை. படித்திருந்தும் அறிவை பயன்படுத்தி உரிமைகளை சமமாக ஏற்க தெரியாததால் தான் இன்னமும் ஆணின் காலில் செருப்படியில் தேய்ந்து நசுக்கப்படும் கேவலமான நிலையில் இருக்கின்றனர். அதற்கு என்று அத்துமீறி பண்புகெட்ட முறையில் பெண் தன்னை அழித்துக் கொள்ள வேண்டாம். பயந்து மண்ணெண்ணெயை ஊற்றிக்கொண்டு மடிய தேவையில்லை. உலகில் பிறந்த ஒவ்வொரு பெண்ணும் திருமணம் செய்து கொண்டு இல்லறம் என்கிற ஒரு அமைப்புக்குள் அடங்கி சுயநலமாக தன் குடும்பத்தை விருத்தி செய்து கொண்டு தான் மட்டும் சாக வேண்டியது இல்லை. மனவாழ்வு சரிவர அமையாவிட்டால் போலியாக அதில் பங்கு கொள்ளும் கௌரவ பித்தலாட்டம் தேவையில்லை. பெற்றவர்கள் ஏற்காவிட்டாலும் வேறு இடமா இல்லை? கௌரவமாக மரியாதையாக பெண்மை கெடாமல் வாழ உலகில் வேறு வழியா இல்லை? சிந்தித்துக் கொண்டே அவள் முதல் நாள் இரவை கழித்துக் கொண்டு இருந்தபோது பளிச்சென்று அந்த நினைவு வந்தது. சில நாட்களுக்கு முன்னர் வார இதழ் ஒன்றில் படங்களுடன் வந்த செய்தி. காஞ்சனா மகளிர் இல்லம். அதன் தலைவியை நிருபர் பேட்டி கண்டு சுருக்கமாக அதை பற்றி எழுதியிருந்தார். காஞ்சனா மகளிர் இல்லம் தாம்பரம் முடிச்சூர் சாலையில் சிறு அளவில் சில ஆண்டுகளுக்கு முன்னர் தொடங்கப்பட்டு இப்போது ஒரு நல்ல நிறுவனமாக விரிவடைந்திருக்கிறது. தலைவி வாழ்க்கையில் பல பாதிப்புகளுக்கு உட்பட்டவள்தான்.
தன் சொத்து முழுவதையும் இல்லம் அமைக்க செலவழித்துவிட்டு தானும் அதில் ஒரு உறுப்பினராய் சேர்ந்து இல்லத்தை திறமையுடன் நடத்தி கொண்டு வந்தாள். இல்லத்திற்கு வெளிநாட்டு கிறிஸ்தவ மிஷன் ஒன்றின் ஆதரவும் இருந்தது. விபத்து, நோய்கள் முதலியவற்றால் ஊனமுற்ற அனாதை பெண்களுக்கு இடமளித்து தொழிற்கல்வி பயிற்சியும் அளித்து அவர்களுக்கு மறுவாழ்வு தேடித்தர முயன்று கொண்டிருந்த அந்த இல்லத்தின் பொதுக்கூடத்தை மந்திரி ஒருவர் சில நாளைக்கு முன் வந்து திறந்து வைத்தார் என்று பத்திரிகை செய்தி விளக்கியது. அந்த இல்லத்தில் தற்சமயம் 70 ஊனமுற்ற ஏழை பெண்கள் இருக்கின்றனர் என்றும், மேலும் எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருந்தும் பணம் தேவைப்படுவதால் பொதுமக்களிடையே நன்கொடையை எதிர்பார்ப்பதாகவும் செய்தி விவரித்தது. அந்த இல்லத்தை பற்றி நினைவு எழுந்ததும் ஒரு திட்டமும் கூடவே உருவாகியது அவள் மனதில். தொலைபேசி டைரக்டரியை திறந்து பரபரப்பாக அந்த இல்லத்தின் தொலைபேசி எண்களை குறித்துக் கொண்டாள். தலைமை கணக்கரிடம் பிறகு சொல்லிக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கையில் அந்த இல்லத் தலைவியை தொலைபேசியில் அழைத்தாள். தலைவி காஞ்சனாவுக்கு இனிமையான குரல், பேச்சில் கண்ணியம் தெரிந்தது. ஒரு இளம் பெண் கணவனால் துன்புறுத்தப்பட்டு கைவிடப்பட்டவளா? வேறு இடம் இல்லையா? ஓ, அவளை இல்லத்தில் சேர்த்துக் கொள்ள தடை ஏதும் இல்லை. தான் சுதந்திரமாக வந்து அங்கே அடைக்கலம் தேடினாள். வற்புறுத்தப்படவில்லை என்று கையெழுத்திட்டு தர வேண்டும். ஒரு அன்பளிப்பு தொகை கூட கூட கொடுக்க முடியுமா? இரட்டிப்பு மகிழ்ச்சி. அந்த பெண்ணை விரைவில் அனுப்பி வையுங்கள், நன்றி. காஞ்சனா அம்மாள் உத்தரவு கொடுத்து விட்டாள். ஒரு பெண்ணுக்கு புகலிடம் இல்லை என்று ஏன் புலம்ப வேண்டும்? இப்படிப்பட்ட இல்லங்களை தேடிக்கொண்டு போய் வாழ்விலே மற்றவருக்கு உதவியாக வாழத் தெரிந்தால் ஏன் புகலிடம் இல்லை? மனைவியாகவும் குடும்பத்திற்கு உழைத்து போடும் எந்திரமாகவும் இயங்கினாளே. ஒரு நல்ல வார்த்தை உண்டா? பிடி சோறுதான் கிடைத்தது. அதே உடல் உழைப்பை ஊனமுற்றோருக்கு, தம்மை போன்ற மற்ற பெண்களுக்கு அவர்கள் துயர் துடைக்க உதவினால் மனதிற்கு நிம்மதி, தங்க இடமும் உண்ண உணவும் உணவிற்கு பாதுகாப்பும் கிடைக்குமே. யாருக்காகவும் நான் இனி அஞ்சப் போவதில்லை. சூர்யா தனக்குள்ளே தீவிரமாக சிந்தித்து ஒரு முடிவிற்கு வந்தாள். மறுநாள் காலை அவள் தலைவலி என்று அலுவலகத்திற்கு பக்கத்து வீட்டு தொலைபேசி மூலம் செய்தி அனுப்பிவிட்டு வீட்டிலேயே தங்கிவிட்டாள். அவள் இருக்கும் கோபமான மனநிலையில் எதுவும் தர்க்கிப்பது நல்லது அல்ல. அவள் கோபம் பெருகிவிடும். அவனிடம் இருந்து இன்னமும் விலகித்தான் போவாள் என்று நினைத்து பயந்த விக்ரம் மௌனமாக வேலைக்கு தனியே கிளம்பி சென்று விட்டான். கங்காவிற்கு ஆத்திரம் தாங்க முடியவில்லை. வீட்டுல வெட்டியா பொழுத கழிக்கவா பாக்குறா? பாடம் கற்பிக்கிறேன். கருவி கொண்டு மகளை அழைத்து கொண்டு கணவனுடன் உறவினர் வீட்டுக்கு அண்ணா நகர் வரை புறப்பட்டு விட்டாள். வீட்டு வேலைகளை கவனித்து சமையலையும் முடித்து தயாராக வைத்துவிட்டு பிறகு தலைவலிக்கு ஓய்வு எடுத்துக்கலாம் உத்தரவும் போட்டுவிட்டு வெளியே இறங்கினாள் கங்கா. வேலைக்காரி போன பின்னர் வீடு சூரிய வாயுவினுடாயிட்டது. அந்த வாய்ப்பை அவள் நழுவ விட விரும்பவில்லை. அப்பா சீதனமாக கொடுத்த பணப்பெட்டியை பீரோவின் உச்சியில் இருந்து எடுத்து திறந்து வைத்துக் கொண்டாள். பிறகு வீட்டில் கொடுத்த சீதன பொருட்களான வெள்ளித்தட்டு, சந்தன பேலா, குங்குமச்சிமிழ், பன்னீர் செம்பு, பட்டுச்சேலைகள் என எடுத்து பெட்டிக்குள் போட்டாள். கணவர் வீட்டவர் போட்ட தாலி சரடை கழற்றி அதில் உள்ள தாலியை உருவி எடுத்தாள். சரட்டை மட்டும் அலமாரி மேல் தட்டில் கண்ணில் படும்படி வைத்து மூடினாள். விக்ரம் தான் கட்டிய தாலிக்கு மதிப்பு கொடுக்க மறந்தாலும் அவள் மறக்க விரும்பவில்லை. கல்யாணத்தின் போது அவன் கட்டிய மஞ்சள் கயிற்றை தாலி பிரித்து கட்டிய போது கவனமாக எடுத்து வைத்திருந்தாள். அந்த சரட்டை எடுத்து வந்து அதிலே தாலியை கட்டி கழுத்தில் போட்டுக் கொண்டாள். தவறுகள் நடக்காதபடி அவளை காக்கும் ரட்சையாக அந்த கையில் இருக்கட்டும் என்று எண்ணியபடி பெட்டியை மூடி தூக்கி கொண்டு புறப்பட்டு விட்டாள். வாயில் கதவிலே கோத்ரேஜ் இழுப்பு பூட்டு பொருத்தப்பட்டு இருந்தது. அவள் மாமியார் இடுப்பிலே சாவி கொத்தை தொங்கவிட்டு இருப்பதால் கவலையின்றி வீட்டை வெளியே இழுத்து பூட்டிவிட்டு பெட்டியுடன் இறங்கினாள். எதிரே வந்த ரிக்ஷாவில் ஏறினாள். சற்று தூரம் சென்று இறங்கி ஒரு ஆட்டோவை பிடித்து தீன்லால் கடையை அடைந்தாள். சேட்டிற்கு அவர்கள் குடும்பத்தை நன்கு தெரியும். அப்பா அவரிடம் எத்தனையோ முறை கடன் வாங்கி இருக்கிறார். கொடுக்கல் வாங்கலில் தவணை தவறாமல் வட்டியுடன் சேர்த்தும் இருக்கிறார். வீட்டு சாமான்களை அடமானம் வைத்தும் விற்றும் பணம் பெற்றிருக்கிறார். என்னம்மா குழந்தை? சேட்டு பஞ்சுமெத்தை மீது கிடந்த திண்டில் இருந்து நிமிர்ந்து பற்களை காட்டி வரவேற்றார். சாமான்களை பெட்டியில் இருந்து எடுத்து வைத்தாள். நகைகளையும் கழற்றி முன் வைத்தாள். ரொம்ப அவசரம் சேட், அப்பா தான் அனுப்புனாரு. எல்லாத்தையும் அடமான வச்சு கடன் வாங்குற நிலைமை, கூசாமல் சொன்னாள். மேல போட்டிருக்க நகை கூடவா? சேட் கவலையுடன் கேட்டார். ஆமா, மாமியாருக்கு புத்துநோய். அஞ்சாமல் பொய் வெளிவந்தது. மருமகளை இம்சித்து மகனின் வாழ்க்கையை பாழடிப்பதும் ஒரு அசுரத்தனமான புற்றுநோய்தானே. வைத்தியம் செய்யறதுக்கு ஏகப்பட்ட பணம் செலவாகுமா சேட்? ரொம்ப அவசரமா வேணும், 6 மாச வட்டி எடுத்துக்கங்க. லேசில் அவர் சம்மதிக்கவில்லை. நகைகளில் மாற்று குறைவு என்றார். சேலைகளை அடமானம் வாங்க மறுத்து பார்த்தார். அவளும் விடவில்லை. விவாதித்து முடிவில் அரை மனதுடன் சேட்டை பணிய வைத்தாள்.
ஒட்டுமொத்தமாக மனதிற்குள் கணக்கு போட்ட சேட் 15,000 ரூபாய் எடுத்து வைத்தார். விவரமாக ரசீதும் போட்டுக் கொடுத்தார். 1 மாத லீவு கேட்டு முன்கூட்டியே தயாராக எழுதி வைத்திருந்த கடிதத்தை அலுவலகத்திற்கு தபால் பெட்டியில் சேர்த்தாள். தாம்பரத்திற்கு பயணம் புறப்பட்டாள். நல்ல வேளை அவளை மின்சார ரயிலில் தெரிந்தவர்கள் எவரும் பார்க்கவில்லை. காஞ்சனா அம்மாள் அவளை வியப்புடன் பார்த்தாள். கழுத்தில் மஞ்சள் சரடை தவிர மேனியில் ஒரு குண்டுமணி பொன் கிடையாது. இடையில் ஒரு பழைய நூல் சேலை. ஆனாலும் முகத்தில் எத்தனை கலை, பேச்சில் எத்தனை புத்திசாலித்தனம். ஆனால் கண்களில் ஏன் இத்தனை துயரம்? சின்ன வயதிலேயே பல கொடுமைகளுக்கு ஆளாகி விட்டவள் போலிருக்கிறது. ஊனமுற்றோர் இல்லம்னு கேள்விப்பட்டு அடைக்கலம் தேடி வந்தேன். கை கால் ஊலங்களைப் போல கரு பெண்ணுக்கு வாழ்க்கையில ஏற்படுற பாதிப்புகளா உணர்வுகளும் ஊனமாகி விடலாம் இல்லையா? தலைவி மௌனமாகி அவளை பார்த்தாள். அப்படிப்பட்ட ஊனம் ஏற்பட்டுதான் உங்க உதவியை நாடி வந்திருக்கேன். ஏத்துக்கணும். என் சார்பில் இந்த இல்லத்துக்கு என் அன்பளிப்பு 15,000 ரூபாயை தர விரும்புறேன். நான் இங்க யாருக்கும் பாரமா இருக்க மாட்டேன். படிச்சவ, தட்டெழுத்து சுருக்கெழுத்து தெரியும், கணக்கரா உதவ முடியும். வேறு எந்த வேலையானாலும் சரி, எனக்கு தேவை ஒரு பிடி சோறும் பாதுகாப்பான இடமும் தான். கண்கள் கலங்கிய அந்த பெண்ணை கண்டு காஞ்சனா மனம் நெகிழ்ந்து போனாள். வாம்மா வா. கைகளை நீட்டி அவள் கரத்தை பற்றி கொண்டாள். சூர்யா 6 மாத மணவாழ்விற்கு பின் அன்றுதான் நிம்மதியாக மகிழ்ச்சியுடன் மூச்சு விட்டாள். அன்று பகல் வீடு திரும்பிய கங்காவிற்கு நல்ல பசி. டாக்ஸியை விட்டு முதலில் இறங்கிய அவள் இடுப்பில் இருந்த சாவி கொத்தை எடுத்து கதவை திறந்தாள். பக்கென்ற உணர்வு. வீட்டுக்குள் என்ன இப்படி ஒரு அமைதி? அரைக்கதவுகள் எல்லாம் சாத்தப்பட்டு இருக்கின்றனவே. இந்த சோம்பேறி சூர்யா எங்கே தொலைந்தாள்? எங்காவது தோட்டத்தில் கிணத்தடியில் துணி துவைக்கிறாளா? சமைக்க சொல்லியிருந்தேனே, தூங்குகிறாளா? பல்லை கடித்துக் கொண்டு பரபரப்பாக ஜன்னல் கதவை திறந்தாள். அரைக்கதவை திறந்த போது சூர்யாவை அறையில் காணவில்லை. சமையல் அறையில் சாமான்கள் போட்டது போட்டபடி கிடந்தன. பின்புறம் கிணற்றடியிலும் அவளை காணவில்லை. என்ன துணிச்சல்! வேணும்னே என்கிட்ட சொல்லிக்காம கொள்ளாம உடம்புக்கு முடியலன்னு பிறந்த வீட்டுக்கு போயிருக்காளே. இருக்கட்டும், அத்தனை ரோஷம் இருந்தா ஞாயிற்றுக்கிழமை வர அங்கேயே தங்கி பணத்தோட திரும்பட்டும். மனம் கலவரப்பட்டதை மற்றவர்கள் அறிந்துவிடக் கூடாதே என்ற அவசரத்தில் அவள் சமையலறைக்குள்ளே புகுந்து கனவேகமாக சாப்பாட்டை தயாரிக்க விரும்பினாள். என்னம்மா அது, இன்னுமா அண்ணி சமைக்கல? கேட்டுக்கொண்டே உள்ளே வந்த ரேவதி மேல் அவளுக்கு எரிச்சலாக வந்தது. தட்டு தண்ணி டம்ளர் எடுத்து வச்சு கொஞ்சம் உதவி பண்ணு. உங்க அண்ணி பிறந்த வீட்டுக்கு ஓடிட்டா. காய்ச்சல் போல இருக்கு. நல்லதா போச்சு. இல்லாட்டி நமக்கும் காய்ச்சல் தொத்திக்கும். தலைக்கு தண்ணி ஊத்திட்டு பணத்தோட வரட்டும். அண்ணி பிறந்த வீட்டுக்கு சொல்லிட்டு தான் போனாங்களாமா? ரேவதிக்கு ஏனோ சந்தேகம். கழுதகட்டா குட்டிச்சவரு என்கிட்ட சொல்லல. அத்தனை திமிரு அவளுக்கு. அவ அங்கதான் போயிருக்கா. எனக்கு தெரியாதா? கங்கா விவகாரத்தை அத்துடன் அடக்கிவிட்டாள். விக்ரம் அன்று மாலை வீடு திரும்பியவன் திகைத்து போனான். ஒரு வார்த்தை அவனிடம் அவள் சொல்லவில்லையே. ரொம்ப கோபமா இருக்கா போலிருக்கே. ஏமாந்தவன்னு அவனும் அவ வீட்டுல இருந்தவங்களும் அவளை ஓட ஓட விரட்டியதன் பலன் இப்போது அவளே எதிர்த்து கொண்டு விட்டாள். ஒரு புழுவுக்கு கூட துணிச்சல் வந்து விடுவது இயற்கைதானே. பொறுமையாக இருப்போம். அம்மா பணக்கெடு வைத்திருக்கும் ஞாயிறு தாண்டட்டும். பிறகு நேரே அலுவலகத்தில் இருந்து திங்கள் மாலையில் சென்று காத்திருந்து கூடவே ஸ்கூட்டரில் அழைத்து வந்து விடலாம். காய்ச்சலுக்கு பின் உடம்பு தளர்ந்து விட்டு இருப்பாள். பஸ்ஸை பிடித்து கூட்டத்தில் இடிபட்டு ஏன் அவதிப்படணும்? சூர்யாவை பற்றி இரக்கப்பட்டான். இத்தனை நாள் அவள் வீட்டில் அவன் அருகே இருந்த போது ஏற்படாத கனிவு அவள் இல்லாத போது தன்னுள் பொங்கி புரள்வதை உணர்ந்தான். சே, அவள் இல்லாத வீடு இப்படி வெறுமையா இருக்கே. அலுப்பு வந்தது அவனுக்கு. சாப்பிடக்கூட பசி இல்லை போல் தோன்றவே காஃபி மட்டும் குடித்துவிட்டு படுத்து விட்டான். உறக்கம் வரவில்லை. திங்கட்கிழமை காலை வேலைக்கு போகும் முன் அவளது அலுவலகத்து வாயிலில் காத்திருந்து அவளை பார்த்து பேச விரும்பினான். அவளை பார்க்காது பேசாது நேரே அலுவலகம் போனால் வேலை ஓடாது போல் அவனுக்குள் ஒரு ஏக்கம். அடையாறிலிருந்து அவள் கட்டாயம் திங்கள் காலையில் பஸ்ஸில் புறப்பட்டு வேலைக்கு வர வேண்டும். அனாவசியமாக விடுப்பு எடுக்கும் சோம்பேறி இல்லை அவள். பெருமையாக அவளை பற்றி நினைத்த வண்ணம் ஸ்கூட்டருடன் சரவணாலயமின் வாயிலில் ஒரு புறம் காத்திருந்தான். நேரம் ஓடியது. லிப்ட் மேலும் கீழும் இயங்கிக் கொண்டிருந்தது. பலர் கட்டடத்துக்குள் புகுந்தனர், பலர் வெளிப்பட்டனர். ஆனால் அவளை மட்டும் காணவில்லை. அவனுக்கும் வேலைக்கு போகும் நேரம் ஆகிவிட்டது. அதற்கு மேல் கீழே காத்து நிற்பதில் பயனில்லை என்று லிப்டிற்குள் நுழைந்து 6வது தளத்தை அடைந்தான். சூர்யா என்ற பெயரை கேட்டதும் உற்சாகமாக தலை நிமிர்ந்தாள் செல்வி. அதற்கு முன் அவனை பார்த்தது இல்லை. நீங்க அவளுக்கு என்ன வேணும்? வியப்புடன் கேட்டாள். சூர்யாவோட கணவன். என் பேர் விக்ரம். அவங்கள பார்த்து பேசணும். ஒரு சில நாளா அவங்க பிறந்த வீட்டுல இருந்து இங்க வேலைக்கு வந்துட்டு இருக்காங்க. செல்வியின் கண்களில் வியப்பும் சந்தேகமும் தாண்டவம் ஆடின.
இத்தனை அழகான கணவனா சூர்யாவிற்கு? ஆமா, எதுக்காக அலுவலகத்தை தேடிட்டு வரான்? சண்டையா? ம். போன வாரம் முழுசும் அரை நாள் லீவு, கால் நாள் லீவுன்னு விடுப்பு எடுத்துக்கிட்டாங்க. கடைசியா உடம்புக்கு முடியலன்னு 1 மாசம் ஓய்வு வேணும்னு கடிதம் அனுப்பிட்டாங்க. நன்றி கூறிவிட்டு சட்டென கீழே இறங்கிய விக்ரமுக்கு அலுவலகம் போக விருப்பம் இல்லை. 1 மாத விடுப்பு போட்டு இருப்பதால் கட்டாயம் சூர்யாவுக்கு உடம்புக்கு என்னவோ கோளாறு வந்திருக்கிறது. நேரே போய் பார்த்துவிட்டு மறுவேலை. ச்சே, ஞாயிற்றுக்கிழமை போய் பார்க்காதது தப்பு. மேனேஜரிடம் பிறகு சொல்லிக் கொண்டால் போயிற்று. சூர்யாவை பார்க்காது வேலைக்கு போனால் மனம் அங்கேயே இருக்காதே. நிம்மதியாக எதுவும் செய்ய முடியாதே. ஸ்கூட்டரின் மீது தாவி ஏறினான். அடையாரை நோக்கி பறந்தான். சாய்வு நாற்காலியில் இருந்து எழுந்த மாமனார் அவனை வியப்போடு பார்த்தார். இந்த வேளையில இவன் இங்க? வாங்க வாங்க, உரத்த குரலில் உபச்சாரமாக வரவேற்றார். வெளியே எட்டி பார்த்த சூர்யாவின் தாயாருக்கு கையும் காலும் பதறின. பணத்துக்காக நேரா மருமகனே புறப்பட்டு வந்திருக்கிறார். என்ன பதில் சொல்ல போறோம்? வாங்க உட்காருங்க, சன்னமான குரலில் உபசரித்தாள். எடுத்த எடுப்பிலேயே மனைவியை பற்றி விசாரிக்க கூச்சம் விக்ரமுக்கு. காஃபி பருகிவிட்டு மெல்ல கேட்டான். சூர்யாவுக்கு உடம்புக்கு என்ன? அப்பாவுக்கு தூக்கி வாரி போட்டவராய், அவ உடம்புக்கு என்ன, எங்களுக்கு ஒண்ணும் தெரியாதே என்று பதைத்தார். சூர்யாவை நான் பார்த்து பேசணும். உள்ள படுத்திருக்காளா? உடம்புக்கு என்னன்னு தெரிஞ்சு தக்க வைத்தியம் பண்ணலாம். அதனால்தான் ஆபீஸ்க்கு போகாம நேரா வந்தேன். வெட்கத்தால் முகம் சிவந்து போனான் விக்ரம். சூர்யா இங்கேயா? இல்லையே, போன வாரம் 1 நாள் வந்தா, அப்புறம் வரவே இல்லையே. என்ன சொல்றீங்க நீங்க? தாயார் பதட்டமாக கேட்டபடி அருகே ஓடி வந்தாள். சூர்யா இங்க இல்லையா? அதிர்ச்சியுடன் வினவினான் அவன். அப்படின்னா இந்த 3 நாளா அவ எங்க போயிருப்பா? சூர்யாவின் தந்தை கவலையுடன் மனைவியை பார்த்தார். மருமக பிள்ளை என்னமோ சொல்றாரே, சூர்யா சொல்லாம கொள்ளாம எங்க போயிருப்பா? அவர் குரல் குமுறியது. அவசரப்படாதீங்க, அண்ணன் வீட்டுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். மரும பிள்ளை மன்னிக்கணும். போன வாரம் ஒரு பகல் சூர்யா இங்க வந்தா. அவங்க அப்பாட்ட கூட பேசாம என்கிட்ட ரகசியமா ஸ்கூட்டர் பணம் 8000க்கு ஏற்பாடு பண்ணணும்னு கேட்டா. தம்பி, நாங்க கல்யாணத்தின் போது ஒத்துக்கிட்ட விஷயம்தான். ஏமாத்தணும்னு நினைப்பில்ல. கையில பணமுட கொடுக்க முடியல. நல்ல காலம் வரும்போது கட்டாயம் எங்க வாக்க காப்பாத்துவோம்னு சொல்லி அனுப்பிட்டேன். அதுக்காக எங்கேயாச்சும்? ஐயோ சூர்யா! பெற்றவள் சேலை தலைப்பை வாயில் அடைத்துக் கொண்டு குலுங்கி அழுதாள். விக்ரம் அயர்ந்து போய்விட்டான். குளம் குட்டை என்று விழுந்து விட்டாளோ? சூர்யா! ஓவென்று மனம் அலறியது. பயந்தான். எச்சிலை விழுங்கிக் கொண்டான். அவசரப்பட்டு எதுவும் பேசிடாதீங்க. அண்ணன் சுகுமார் அலுவலகத்துல போய் பாக்குறேன். நிற்கவில்லை. அவன் நேரே சுகுமாரிடம் பறந்து விட்டான். சுகுமார் திடுக்கிட்டு போனான். 2 நாள் முன்ன சூர்யா வந்திருந்தா. கணவன் கை நீட்டி அடிச்சிட்டுதான் அழுதா. விவாகரத்து பண்ணிட்டு விலகி விடணும்னு கூட என்கிட்ட கோவத்துல பேசினா. சமாதானப்படுத்தி அனுப்புனனே, என்ன ஆயிட்டுது? கலவரத்துடன் அலறினார் அண்ணர். சூர்யா வீட்டை விட்டு வெளியேறி 3 நாளாச்சு. எங்கு போயிருப்பான்னு தெரியல. விக்ரம் பேச முடியாமல் திணறினான். அவனது கற்பனையில் சூர்யா ரயில் தண்டவாளத்துக்கு இடையில் துண்டாகி கிடந்தாள். கடலில் விழுந்து 3 நாளைக்கு பிறகு உடல் ஊதி கரையில் போலீஸ் வரவிற்காக கிடந்தாள். கார் முன் விழுந்து அரசாங்க மருத்துவமனையில் ஐஸ் அறையில் பிணமாக. ஐயோ! அவனுடைய சூர்யா நெஞ்சு வெடித்துவிடும் போல் துயரத்தில் அவன் கண்கள் கலங்க மைத்துனரை பரிதாபமாக பார்த்தான். சுகுமாரன் மனதிற்குள் அவனை சபித்தார். பாவி சண்டாளா, கிளிய வளர்த்து பூனகையில கொடுத்தது போல உன் கையில என் தங்கைய ஒப்படைச்சதுக்கு என்ன பண்ணிட்ட அவளை? கோபமாக உறுத்து விழித்தார். என்ன செய்யறது? போலீஸ்ல பதிவு பண்ணி எங்களுக்கு அவமானம் வேற தேடி தர வேண்டாம். முதல்ல எல்லா இடத்துலயும் தேடுவோம், அப்புறம் பார்க்கலாம் என்றார் சுகுமாரன். அவர் குரல் கம்மியது. வெகு நேரம் சென்று அன்று மாலை வீடு திரும்பிய மகனின் முகத்தை பார்த்த கங்கா மிரண்டு போய்விட்டாள். என்னப்பா, உன் மாமனார் கிட்ட இருந்து சூர்யா ஏதாச்சும் செய்தி கொண்டு வந்தாளா? சமாளிக்க பார்த்தாள். விக்ரம் தாயை விழுங்கி விடுபவன் போல் முறைத்தான். இனிமே சூர்யா இங்க வரவே மாட்டாமா. கோபமும் துயரமுமாக பற்களை கடித்தான். பிறந்த வீட்டுல ஏறிக்கிட்டு திமிர் பண்றாளா? இருக்கட்டும். கங்கா முடிப்பதற்குள் சீறினான் மகன். எல்லாருமா சேர்ந்து என் சூர்யாவை திரும்பி வராத இடத்துக்கு துரத்திட்டீங்கம்மா. அம்மா, நீங்க தான் காரணம். ஒரு ஸ்கூட்டர் பணத்துக்காக குளவியா கொட்டி அவளை சாகடிச்சிட்டீங்க. கூச்சலிட்டான். புத்தக அடுக்கை மேஜை மீது போட்டுவிட்டு குமார் அருகில் வந்தான். நாங்க ஒன்னும் சாகடிக்கல. ஒரு சின்ன விஷயத்துக்கு மண்ணெண்ணைய விட்டுக்கிறதுன்னு பெண்கள் கிளம்பிட்டாங்க. அதுக்கு அம்மா என்ன செய்வாங்க? குறுக்கே இறைந்து கத்தினான். செத்துட்டான்னு எப்படிப்பா நிச்சயம் பண்ணிட்ட? அப்பா கொஞ்சம் அடங்கிய குரலில் கேட்டார். விக்ரம் முகத்திலே தெரித்த அனலில் அவர் சொருங்கி விட்டார். பயத்தில் வீட்டுக்கு உடைத்து போடும் பிள்ளையிடம் கடைசி காலத்தில் முறைத்து கொள்ள சாத்தியப்படுமா? அவர் மனதும் உறுத்தியது.
எல்லா இடத்துலயும் தேடியாச்சு, உடம்பு கூட இன்னும் கிடைக்கல. தழுதழுத்தான் விக்ரம். திடீரென நினைத்தவள் போல ரேவதி அண்ணியின் படுக்கை அறைக்குள் நுழைந்து பீரோவை இழுத்து பார்த்தாள். சட்டென திறந்து கொண்டது. அம்மா, அண்ணி பீரோ திறந்து கிடக்குதே, அலறினாள். வெள்ளி சாமான்கள், சேலைகள் ஒன்னையும் காணுமே. மேல இருந்த பெட்டி? சரிதான், எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எங்கேயோ போயிட்டாளே பாவி. கங்கா கூக்குரலிட்டு புலம்பினாள். இப்ப எனக்கு புரியுது, இது மாடியோ மண்ணெண்ண கேஸோ இல்ல, ரொம்ப நாளா வேற ஏதோ நடந்துட்டு இருந்திருக்கு. அண்ணனுக்கு தெரியல. ரேவதி வக்கனை பேசினாள். சூர்யா அன்னிக்கு எவனோ ஒருத்தனோட தொடர்பு இருந்திருக்கணும். நகை சாமான்களோட பெட்டி சகுதம் ஓடிட்டா போல இருக்கு. சீட்டி அடித்தான் குமார். என்னடா சொன்ன? தாய்க்கு சமமான அண்ணிய பத்தி அவதூறா பேசுற படுவா ரஸ்கல். புலி போல வெகுண்டு அவன் சட்டையை பிடித்தான் விக்ரம். மறு வினாடி ஓங்கி தம்பியின் கன்னத்தில் அரைந்து ஒரு குலுக்கு குலுக்கினான். ஐயோ, கொல்றானே, அம்மா அம்மா என்று அலறி துடித்தான் குமார். விடுடா பாவி பயல, பொண்டாட்டி மேல குத்தத்தை வச்சுக்கிட்டு குழந்தைய போட்டு கொல்ற. கங்கா குறுக்கே பாய்ந்தாள். சிவந்த கன்னமும் கிழிந்த சட்டையுமாக நடுநடுங்கியபடி சுவர் ஓரமாக ஒடுங்கி நின்றான் குமார். சிவபாதம் விக்கித்து விட்டார். ரேவதிக்கு அச்சத்தால் பேச்சே எழும்பவில்லை. அண்ணன் என்ன இப்படி பிசாசா மாறிட்டாரே? திகிலுடன் மௌனமாக அவள் அறைக்கு வெளியே நழுவினாள். பாவி பயல, குழந்தைய எப்படியா அடிப்ப? பாடுபட்டு சேர்த்து வச்ச பணத்தை உனக்கு கடனா கொடுத்து உதவுனனே, அந்த நன்றி விசுவாசம் கூட இல்லாம பொண்டாட்டிக்கு பறிஞ்சுக்கிட்டு. அம்மா நிறுத்துங்க, என் மனைவிய பத்தி எனக்கு தெரியும். தம்பி சொன்னபடி அவ தரங்கட்டவல்ல. இன்னொரு வாட்டி அப்படி யாராச்சும் சொன்னா இந்த வீட்லயே கொலை விழுந்துரும். ஜாக்கிரதை. இந்த ஒரு மாதிரி காரியம் இப்ப நடந்துட்டதுக்கு நீங்க எல்லாருமே, ஏன் நானும் கூட தான் பொறுப்பு. உருமுனான் அவன். கங்கா பேசவில்லை. முகத்தை கோணலாக்கி கொண்டாள். அவளை வீட்டுக்கு வந்து மருமகளாவா நம்ம நடத்தணும்? அடிமையா நடத்தணும், கேலி பண்ணும். ஆனா அவ எத்தனை பொறுமையா இருந்தா. போதும் பொண்டாட்டி புராணம், என் பணத்துக்கு இடைமறித்தாள் கங்கா. பணம் பணம் பணம், சே, ஏமா இப்படி பேயா அலையறீங்க? யாருக்கு கொடுத்தீங்க? பெத்த மகனுக்கு கொடுத்தீங்க. உங்களுக்கெல்லாம் உழைச்சு கொட்டுறனே, அதுக்கு உதவுனீங்க. எவனோ மூணாம் மனுஷனுக்கு கொடுத்துட்டாப்புல கூப்பாடு போட்டு ஏன் கத்துறீங்க? சூர்யா தன்னோட நகைகளையும் பாத்திரங்களையும் மட்டும்தான் எடுத்துட்டு போயிருக்கா. இதோ பாருங்க, நான் கல்யாணத்துக்கு போட்ட தங்க தாலி சரடு, அதை இங்கதான் விட்டு போயிருக்கா. விக்ரம் நிறுத்தினான். இந்தாங்கம்மா, இது 10 பவுன் நகை. இத வித்து உங்க கடனை எடுத்துக்கங்க. இது நான் உழைச்சு சம்பாதிச்ச காசுல செஞ்சு போட்டது. இது என்னுடையது. அதனால கடனுக்கு சரி கட்டிடுறேன், பிடிங்க. அலமாரி தட்டில் இருந்து சற்று முன் எடுத்த தாலி சரட்டை தாயின் முன் விட்டெறிந்தான். ஏண்டா உனக்கு இப்படி ஆத்திரம்? 10 மாசம் என் வயித்துல உன்னை சுமந்து பெத்தனே, இந்த மாதிரி பேச்ச கேட்கவா? கங்கா கடுகடுத்தாள். 10 மாசம் உங்க வயித்துல இடம் கொடுத்ததுக்காக இந்த வீட்டுல நீங்க வசிக்க இடம் கொடுத்திருக்கிறேன். இது என் கம்பெனி கொடுத்திருக்கிற வீடு. நாங்க வேலை பார்க்கற வரைக்கும் நீங்க இங்க சுகமா தங்கிக்கங்க. என்னடா சொல்ற? ஆமா, இனி உங்களோட நான் இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட தங்க போறதில்ல. விக்ரம் விற்றென வெளியேறினான். சில வினாடிகளில் ஸ்கூட்டரின் ஒலி தொலைதூரத்தில் கேட்டது. 4 வார காலம் ஓடிவிட்டது. விக்ரம் எங்கெங்கோ தேடினான். சுகுமாரின் கட்டளைக்கு பயந்து போலீசில் பதிவு செய்யாது வெளியே சொல்ல வெட்கப்பட்டு மனைவியை தேடிக்கொண்டே இருந்தான். திக்கு தெரியாத காட்டில் தேடினான். ராமன் சீதையை தேடியது போல அவன் பாட்டி ஒரு பாட்டு பாடியது நினைவில் வந்தது. அத்திமரமே, நீ என் சீதையை பாத்தியோ? ஆவார பூச்செடியே, என் ஆரணங்க கை கண்டியோ? வேலை நடுவே பாட்டி அடிக்கடி பாடும் அந்த பாடல் நினைவில் வந்தது. சூர்யாவின் நினைவில் அவன் கண்கலங்கி போனான். எத்தனை நல்ல மனைவி சூர்யா! இவ்வளவு விரைவில் உயிரையோடு பறிகொடுத்து விட்டோமே, மன்னிப்பு உண்டா எனக்கு? எண்ணி எண்ணி மருகினான். அவள் வேலை பார்த்த சரவணாலயா கட்டடத்தை பார்த்து என் சூர்யா எங்க என்று அலற வேண்டும் போல துக்கம் நெஞ்சை கவ்வியது. அருகில் இருந்த கூவத்தை நோக்கி கூக்குரலிட வேண்டும் போல தோன்றியது. யாரிடம் போய் கேட்பது? எங்கே என்று தேடுவது? பத்திரிகையில் போட்டால் முழுவதும் தெரிந்துவிடுமே. நகரத்தில் இருந்த ஒரு ஹோட்டலில் தங்கி இருந்தான். வேலைக்கு சாப்பிடாது, சரியான தூக்கமின்றி, முகத்தை மழிக்கவும் மனமுமின்றி, தாடியும் மீசையுமாக, கண்களில் ஏக்கம் நிறைந்த பார்வையுமாக, பித்தம் பிடித்தவனைப் போல் அவன் வேலைக்கு போய் வந்தான். வீட்டையே மறந்துவிட வேண்டும் என்பது போன்ற வெறுப்பு. அப்பா சிவபாதம் அவனை தேடிக்கொண்டு 2 முறை அலுவலகம் வந்துவிட்டு போனார். மாதந்தோறும் உங்களுக்கு செலவுக்கு பணம் அனுப்பிடுறேன், வீடு இருக்கு, அதுக்கு மேல என்ன வேணும்? இனி என் உயிர் தான் பாக்கி என்று அம்மாட்ட சொல்லுங்க. ஆவேசமாக கத்தி அவரை துரத்தி விட்டான். அதற்கு பின் மகனை பார்த்து பேச சிவபாதம் அஞ்சினார். கங்காவும் பயந்து விட்டாள். விக்ரம் இப்படி ஒரேடியாக மாறுவான் என்று அவள் எள்ளளவு கூட எண்ணி பார்த்தது இல்லை. அவன் சம்பாத்தியத்தில் தான் அந்த வீட்டு சக்கரம் ஓடியது.
அவனை விரோதித்துக் கொண்டு விட்டோமே என்று வேதனைப்பட்டாள், தவித்தாள். அலுவலகத்தில் இருந்து வந்ததும் கையில் இருந்த தோல் பையை தூக்கி மேஜை மீது வீசிவிட்டு மண்கூஜாவை சரித்து தண்ணீரை எடுத்து மடமடமென குடித்தான் விக்ரம். சுவரில் தொங்கிய கேலண்டரை பார்த்ததும் அடி வயிற்றில் பகீர் என்ற உணர்வு. 1 மாதத்திற்கு மேலாகிவிட்டதே. சூர்யா உயிருடன் தான் இருக்கிறாளா, அல்லது அவர்கள் சொன்னதைப் போல் யாருடனாவது? ச்சே, என்ன இழிவான எண்ணங்கள்! என் கண்மணி சூர்யா மாசு மறுவற்ற தங்கமாச்சே. அவள் தவறான செயலில் இறங்க மாட்டாள். உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்றால் எதற்காக சேலை, நகை, பாத்திரங்கள்? கடவுளே, ஒன்றுமே விளங்கவில்லையே. என் சூர்யா மட்டும் மறுபடியும் கிடைச்சிட்டா, அப்பனே முருகா, உன் திருத்தணி கோயிலுக்கு அவளோட வந்து வழிபடுறேன் முருகா. துயரத்தில் தொண்டை இறுகியது, கண்ணிமைகள் எரிந்தன. இரவு வேளையில் அவன் சாப்பாட்டை துறந்து விட்டான். நாவுக்கு சுவையாக சமைத்து போட்ட மனைவியை வீட்டை விட்டு வெளியேறச் செய்தவனுக்கு சாப்பாடு ஒரு கேடா என்ற விரக்தி மேலிட்டது. படுக்கையிலே சாய்ந்து கொண்டு மன அமைதிக்காக கொஞ்ச நேரம் பத்திரிகைகளை படிப்பான். அங்கே ஒரு கொலை, இங்கே ஒரு சாவு என்ற செய்திகளை வரிவிடாமல் படித்தான். கையில் எடுத்து போன பொருள்களை விற்று அவள் எங்கேயாவது ஹாஸ்டலில் தங்கி வாழலாம். பிறகு கைப்பொருள் தீர்ந்ததும் தற்கொலை செய்து கொண்டு விட்டாள் என்றால் என்ற கவலை அவனுக்கு. பத்திரிகையில் கண்ட துன்பச் செய்திகளை மிக மிக அக்கறையுடன், கலவரத்துடன், நடுக்கத்துடன் படித்தான். அன்று மாலை அவன் தன் அறையை விட்டு வெளியே வந்தான். நடைபாதையில் வெறுப்போடு நடந்தான். அருகே இருந்த பழக்கடை பக்கம் வந்ததும் அதிர்ச்சியுடன் நின்று விட்டான். பழக்கூடையை சுமந்து கொண்டு ஒல்லியாக ஒரு பெண், அவள் சூர்யாவேதான். தயாராக நின்ற ஒரு வேனுக்குள் கூடையை ஏற்றிவிட்டு தானும் ஏறிக்கொண்டாள். அவசரமாக வேனை நெருங்கி பார்த்தான். அதன் பக்கவாட்டில் பெரிய கொட்டை எழுத்துக்களில் எழுதியிருந்தது, காஞ்சனா மகளிர் இல்லம், தாம்பரம். சூர்யா. அவன் கத்துவதற்கும் வண்டி புர் என்ற சத்தத்துடன் நகர்வதற்கும் சரியாக இருந்தது. மறுகணம் வேகமாக சாலையினுள் ஓடி மறைந்து விட்டது. அவன் ஓடி பிடிக்கும் முன் வாகன கூட்டத்திலேயே மறைந்து விட்டது. வாய் உலர, நெஞ்சு பதைக்க ஹோட்டலுக்கு திரும்பினான். அங்குதான் ஸ்கூட்டரை நிறுத்தி இருந்தான். ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு காஞ்சனா மகளிர் இல்லம், தாம்பரம் தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டு காற்றாக பறந்தான். காஞ்சனா மகளிர் இல்லத்திற்கு பெரும் இரும்பு கதவுகள் இன்னும் சாத்தப்படவில்லை. இரவு 7 மணி அளவில்தான் காவல்காரன் கதவை மூடி உள்ளே பூட்டி விடுவது வழக்கம். விர் என்று உள்ளே வந்த ஸ்கூட்டரை நிறுத்தினான் காவலாளி. யார பார்க்கணும்? அனுமதி சீட்டு இருக்கா? அதிகாரத்துடன் கேட்டான். சூர்யாங்கிற அம்மாவை பார்க்கணும், அவசரமா பார்க்கணும். விக்ரம் தடுமாறி விட்டு பையில் கையை விட்டு 2 ரூபாய் தாளை எடுத்து அவனிடம் நீட்டினான். காவல்காரன் முகத்தில் அகலமான புன்னகை. இப்படி இருங்க. உள்ளே விரைந்தான். ஓங்கி உயரமாக கிளைகள் பரப்பிக் கொண்டிருந்த செங்கொன்றை மரத்தடியில் கிடந்த சிமெண்ட் பலகை மீது விக்ரம் உட்கார்ந்தான். அருவியாக பொங்கிய வியர்வை உடல் முழுவதும் ஓடியது. நெஞ்சு திக் திக் என்றது. அந்த சில நிமிடம் நூற்றாண்டு காலம் போல பிரமையை ஊட்டியது. மாலை பொழுது மங்கி இருள் லேசாக பரவிக் கொண்டு விட்ட அரை வெளிச்சம். அவள் மெல்ல வெகு தூரத்தில் உள்ள ஒரு கட்டடத்தில் இருந்து புல்வெளியில் ஓடிய ஒத்தையடி பாதை வழியே வருவது தெரிந்தது. சூர்யா, சூர்யா என்று கத்த வேண்டும் போல ஒரு வெறியில் துடித்தான் அவன். அவள் அருகில் வந்ததும் அவன் ஆவலுடன் எழுந்து முன்னால் விரைந்தான். அது சமயம் தோட்டத்தில் அவன் அருகே இருந்த பெரிய முட்டை விளக்கு பளிச்சென்று எரிந்தது. அதன் வெளிச்சத்தில் அவளை நன்றாக பார்த்தான். அரை உடம்பாக இழைத்து விட்டாள் சூர்யா. கழுத்தில் கிடந்த மஞ்சள் சரட்டை தவிர, நெற்றியில் துலங்கிய குங்கும பொட்டை தவிர, அவள் துடைத்து விட்ட சிலை போல நீலவண்ண நூல் சேலையில் எளிய கோலத்தில் அசோகவனத்து சீதை போல நின்றாள். சூர்யா வார்த்தைகள் வாயோடு நிற்க அவளையே பார்த்தான். அவள் பேசவே இல்லை. பொலபொலவென்று கண்களில் இருந்து மாலையாக அவள் வடித்த கண்ணீர் அவன் நெஞ்சை சுட்டது. அவன் கண்களும் கலங்கி போயின. சூர்யா, என்னை விட்டுட்டு உனக்கு இப்படி தனியா சிறை இருக்க எப்படி மனசு வந்துச்சு? நான் தடுமாற தன் கரங்களை நீட்டினான் அவன். 8000 ரூபாய், அதை மறந்துட்டீங்களே, விம்மினாள் அவள். சட்டென அவளை தன் அருகே இழுத்தான் விக்ரம். அந்த பேச்சே வேணாம் சூர்யா, எனக்கு இப்ப நீதான் வேணும். உன்னை பிரிஞ்ச அப்புறம்தான் உன் அருமை தெரிஞ்சது. நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டேன் சூர்யா, என்னை மன்னிச்சிரு. நீ இல்லாம நான் எப்படி ஆயிட்டேன் பாரு. சூர்யா, இப்ப நான் வீட்டுல அவங்களோட இல்ல, தனியா உன் நினைப்ப மனசுல பூட்டி வச்சுக்கிட்டு ஹோட்டல் அறையில தங்கியிருக்கேன். அனாதை ஆயிட்டேன், விம்மினான் அவன் குழந்தையைப் போல். நான் மட்டும் என்ன அனாதையா? முடிக்காமல் விசித்த அவளை தன்னுடன் சேர்த்து அணைத்துக் கொண்டான். இருவரும் துன்பப் பிரிவின் பாதிப்பில் குலுங்க குலுங்க அழுதனர். யாரோ இருமும் ஒலி கேட்டது. இருவரும் சட்டென விலகி நின்றனர். சூர்யா கண்களை துடைத்துக் கொண்டாள். சூர்யா,
இப்பவே என்னோட நீ திரும்பி வரணும்னு கெஞ்சி கேக்குறேன், தழுதழுத்தான் விக்ரம். நகை, பாத்திரம், சேலைன்னு பல ஆயிரக்கணக்கான ரூபாய் மதிப்போட உங்க மனைவியா உங்க வீட்டுக்கு வந்தப்போ ஒரு ஸ்கூட்டர் பணத்துக்காக நமக்குள்ள இத்தனை கஷ்டம் ஏற்பட்டதே. இப்போ வெறும் மஞ்சள் சரடுதான் என் கழுத்துல இருக்கு. மத்தத அடமானம் வச்சு ஊனமுற்றோர் இல்லமான இந்த நிறுவனத்துக்கு என் அன்பளிப்பா கொடுத்துட்டேன். இப்படி வந்தா எனக்கு வாழ்வு கிடைக்குமா? சூர்யா, சத்தியமா சொல்றேன், நான் இந்த சில நாள்ல ரொம்ப மாறிட்டேன். எனக்கு பணம் பொருள் எல்லாமே துச்சமாயிட்டுது. விலை மதிப்பு இல்லாத பொக்கிஷம் நீ இருக்கியே, அதுதான் என் வாழ்விற்கு முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டேன். அந்த வீட்டுக்கு உனக்கு வர பிடிக்காட்டி நாம 2 பேரும் ஒரு குடிசையிலாவது வாழலாம். பாலும் பழமும் இல்லாட்டி நீ கஞ்சி வச்சு கொடுத்தாலும் போதும். என்னை கை விட்டுடாத சூர்யா, உனக்கு கெஞ்சி கேக்குறேன். என்னம்மா சூர்யா, இதுக்கப்புறம் கூட பிடிவாதம் பண்ணுவியா? இல்லத்தின் தலைவி அருகில் வந்து கேட்டபோது சூர்யா வெட்கத்துடன் தலை குனிந்து கொண்டாள். எங்க இல்லம் ஊனமுற்றவருக்கு மறுவாழ்வு தரதுல ஈடுபட்டு இருக்கு. உடலை பொறுத்தது மட்டும் இல்ல, பெண்களின் உள்ளத்து உணர்வுகளுக்கும். சூர்யாவுக்கு நடந்தது போல ஊனம் ஏற்படலாம். ஆனா அந்த ஊனத்திற்கு மறுவாழ்வு உண்டுன்னு நிரூபிக்க நீங்க அவளை தேடிட்டு வந்தது ரொம்ப மகிழ்ச்சி. சூர்யா, கிளம்புமா, தலைவி உத்தரவிட்டாள். சூர்யா, கவலைப்படாத, உன்னை வச்சு காப்பாத்துறது இனி என் பொறுப்பு. நீ அடகு வச்ச பொருட்களை நான் மெல்ல பணம் கட்டி கடனை அடைச்சு மீட்டுடுறேன். ஸ்கூட்டரின் பின்னால் இருந்தவளிடம் கத்தி பேசிக்கொண்டே வந்தான். வீட்டு கதவை திறந்த கங்கா திகைத்து போனாள். ஆனால் சமாளித்தாள். எப்படியாவது பிள்ளையும் மருமகளும் வீட்டிற்கு வந்தால் போதும் என்று பிள்ளையார் கோவிலை தினமும் வலம் வந்து கொண்டிருந்தாள் அவள். அம்மா, இப்ப என்ன சொல்றீங்க? விக்ரம் கேட்டதும் கங்கா சாமர்த்தியமாக புன்னகைத்தாள். சூர்யா, குளிச்சுட்டு வேற உடுத்திக்கிட்டு அப்படியே தங்க சரட்டை எடுத்து போட்டுட்டு வா. எல்லாருமா சாப்பிடுவோம். நான் சமைச்சிருக்கேன், ரேவதி பரிமாறுவா. நீ வேலைக்கு போற குழந்தையாச்சுதே, உனக்கு ஓய்வு நிறைய வேணுமே என்று குழைந்தாள் கங்கா.